அத்தியாயம் 1. கார் விரைந்து கொண்டிருந்தது. தொங்கிக் கொண்டிருந்த குதிரைவால் கொண்டை போட்டிருந்த பொம்மை அசைந்து கொண்டிருந்தது. வழிந்து கொண்டிருந்த திடும் திடும் சங்கீதத்திற்கேற்ப ஸ்டியரிங்கின் மேல் அவன் விரல்கள் தாளமிட்டன. தீப்பிடித்து விட்டதைப் போல சாலையில் அவசர மக்கள். ஒரு வார தொடர் மழைக்கு பிறகு காயத் தொடங்கியிருக்கும் கட்டிடங்கள், உறுத்தாத உஷ்ணம், காற்றுக்குள் குளிர் ஒளிந்திருந்தது. அவன் முன்னெற்றியில் புரண்ட ஒற்றை கூந்தல் சுருள் அலைக்கழிந்து கொண்டிருக்க, ராகமில்லாமல் ஒரு உற்சாக விசில் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தது. சிக்னலுக்காக நிறுத்தினான். வலது பக்கம் 60 அடி கதாநாயகன் துப்பாக்கி காட்டி மிரட்டினான். இடது பக்கம் பஸ் ஸ்டாப்பில் புத்தகங்களை மார்பில் அழுத்தின பள்ளி மாணவிகளை பார்த்தான். கோட் பாக்கெட்டில் இருந்து கார்டு சைஸ் கலர் புகைப்படத்தை எடுத்து ஸ்டியரிங் மேல் வைத்து பார்த்தான். அந்த இளமையில் நீந்தும் பெண் கேமராவை நேராக பார்த்து அளவாக சிரித்திருந்தாள். கன்னங்களில் அமுல் ஸ்ப்ரேயின் வெற்றி தெரிந்தது. கண்களில் தூண்டில் இருந்தது. ஈரமான உதடுகளின் லேசான மினுமினுப்பையும் கவனமாக கவர்ந்திருந்தது கேமரா. செதுக்கின கழுத்து. அப்புறம் இன்னொருவனுக்கு மனைவியாக போகிற பெண்ணை இதற்கு கீழே வர்ணிப்பது அநாகரிகம். ஹாய் சித்ரா என்றான். சிக்னல் மாறியதும் புறப்பட்டான். காரை ஓட்டிக்கொண்டே சித்ராவை உயர்த்தி தன் உதடுகளின் மேல் பொருத்தி பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். அந்த அலுவலக கட்டிடத்தின் போர்ட்டிகோவில் காரை நிறுத்தியதும் காத்திருந்த பியூன் கதவை திறந்துவிட்டு பிரீஃப் கேஸை வாங்கி கொண்டான். லிப்டில் பயணித்து ஹாலில் அத்தனை காலை வணக்கங்களுக்கும் தலையசைத்துவிட்டு மேனேஜர் என்று கதவில் எழுதப்பட்ட அறைக்குள் நுழைந்தான். நீளமான மேஜை, டெலிஃபோன்கள், இளம் பச்சையில் சுவர் காகிதங்கள், ஒரு பக்க கண்ணாடி ஜன்னலுக்கு அந்த பக்கத்தில் தத்தளிக்கும் கடல் மேல் காத்திருக்கும் சரக்கு கப்பல்கள். அமர்ந்தான். அவன் பார்வைக்கு வரவேண்டிய அன்றைய கடிதங்கள் பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்க பார்வையிட்டான். டெலிஃபோன். ஹலோ விவேக். கொடுங்க. ஹலோ அங்கிள், சொல்லுங்க. வணக்கம் மாப்பிள்ள. காலையில் என்ன என்கேஜ்மெண்ட்ஸ் உங்களுக்கு? ஃபேக்ட்ரி விசிட் இருக்கு. முடிச்சுட்டு தாஜில் மத்தியானம் ஒரு டெல்லி பார்ட்டியோட லஞ்சு. என்ன விஷயமாமா? கல்யாண விஷயந்தான். தேதி குறித்து வாங்கினேன். வர 7ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். அதை விட்டால் இன்னும் 20 நாள் தள்ளி தான் முகூர்த்த நாள் வருதான். 7ஆ? யூ மீன் டிசம்பர் 7? ஆமாம். இன்னைக்கு நவம்பர் 26. 10 நாள் தான் இருக்குமாமா நடுவில். அதுக்காக கவலைப்பட வேண்டியவன் நான் தானே மாப்பிள்ள. காசை வீசி எறிஞ்சா 2 நாளில் கூட கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஆபர்ட்ஸ் பரி விசாரிச்சுட்டேன். நம்ம அதிர்ஷ்டம் 7ஆம் தேதி இன்னும் புக் ஆகலை. அதான் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். இவ்வளவு சீக்கிரமாவா? இதில் உங்களுக்கு சிரமம் என்ன மாப்பிள்ள? ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அவ்வளவுதானே. ஒரு முழு நாள் நீங்கள் ஸ்பேர் பண்ணினா போதும். ட்ரெஸ் எடுத்திடலாம். 2 நாளில் தச்சு கொடுத்துடுவான். இன்விடேஷன் டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா. ஓவர் நைட்டில் அடித்து தரக்கூட ப்ரெஸ் இருக்குது. சித்ராவை கேட்டிங்களா? கேட்டேனே. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கவா? உங்களை கட்டிக்க போகிற பொண்ணு மாப்பிள்ள என்ன சொன்னான்னு கேளுங்க. இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் தானே என் மனைவி. நல்லா மரியாதை கொடுத்தீங்க போங்க. நான் கேட்டேன், என்னம்மா 7ஆம் தேதியே வச்சிடலாமேன்னு. என்ன கேட்டா தெரியுமா? ஏன்பா அதுக்கு முன்னாடியே வேற முகூர்த்த நாள் இல்லையான்னா? எப்படி கேள்வி? விவேக் மென்மையாய் சிரித்தான். ஓகே, அதே தேதியை முடிவு பண்ணிடுங்க மாமா. எனக்கு எதுவும் மறுப்பில்லை. ரொம்ப நல்லது. அப்புறம் ட்ரெஸ் எடுக்க எப்போ போறீங்க? இன்னைக்கு ஈவினிங் கூட நான் ஃப்ரீ தான். சாயங்காலம் காரை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்கேருந்தே போகலாம். அப்புறம் சித்ரா அவங்க கூட பேசணுமா? பேசுங்க. ஜிலீர் என்றது. நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஹலோ என்றாள் சித்ரா. ஹலோ என்றான் விவேக். சௌக்கியமா? நீங்கள் ஃபோனை வச்சிடட்டுமா? ஏன்? பிஸ்னஸ் பார்ட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களே? அது ஒரு பெரிய கம்பெனியோட மேனேஜர். இவ்வளவு தயங்குறீங்களே? சித்ரா, நீ சௌக்கியமானு கேட்டாதான் மேலே பேசுவேன், இல்லைன்னா ஃபோனை வச்சுடுவேன். வேணாம் சித்ரா, நீ சௌக்கியமா? சௌக்கியம் இல்லைங்க. ஐயையோ, என்ன பண்ணுது? ஜுரம். எப்பயிலேருந்து? காலையில் நீங்கள் எழுதின லெட்டரை படித்ததுலேருந்து. அப்பா பக்கத்தில் இல்லையா? ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ஜுரம்னு போய் தானே சொல்கிற? நிஜமாதான். கசமுசான்னு என்னென்னவோ எழுதினா ஜுரம் வராமல் என்ன பண்ணும்? லெட்டரில் மட்டும் ரொம்ப வீரம், ஃபோனில் ரொம்ப தான் பயப்படுறீங்க. லெட்டரில் கடைசி 4 வரி படித்ததும் என் வளையலெல்லாம் கலண்டு கீழே விழுந்துடுச்சு. புரியலையே. ஏன்? பசலை நோய். சே, ரொம்ப தைரியமாக தான் பேசுகிற. அதிக பிரசங்கின்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, நீ நல்லா பேசுகிற சித்ரா. ஐ லவ் யூ விவேக். நானும் தான். நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா? ஓ எஸ். கல்யாணத்துக்கு அப்புறமும் தாராளமாக. எல்லாருக்கும் முன்னாடி? எல்லாருக்கும் முன்னாடி. சும்மா தமாசுக்கு கேட்டேன். 4 சுவத்துக்குள்ள மட்டும் விவேக் கண்ணான்னு கூப்பிடுறேன். என்ன? அது யாரு கண்ணா? ஒரு செல்லந்தான். உடனே சந்தேகமா? நோ நோ, நானும் தமாசுக்கு தான் கேட்டேன். தினம் இந்த டயத்தில் ஃபோன் பண்ணட்டுமா? பண்ணேன். உங்களுக்கு வேலை பாதிக்காதா?
நீ பேசினதும் உற்சாகத்தில் மலமலன்னு எல்லா வேலைகளையும் முடிச்சிடுவேன். ஈவினிங் ட்ரெஸ் எடுக்க நானும் வரட்டுமா? வாயேன். கண்டிப்பாக வருவேன். ரிசப்ஷன் சூட் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். எல்லா ட்ரெஸ்ஸும் நீயே செலக்ட் பண்ணு. ப்ரீஃப்ஸ் கூட வா. அம்மாடி, உன் கூட பேசவே முடியலையே. அப்போ எழுதுங்களேன், இந்த லெட்டர் மாதிரியே. எழுதுறேன் சித்ரா. ஃபோனை வைக்கட்டுமா? சரியா? உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கணும் போல இருக்கு. கற்றுக்கொட. ஃபோன் பேசிட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இச்சின்னு இப்படி ஒன்று தரணும் என்று வைத்துவிட விவேக் ரிசீவரை வைக்காமல் இன்ப பிரமிப்பில் இருந்தான். கன்னத்தை தடவி கொண்டான். கோட்டிலிருந்து சித்ராவை எடுத்து மேஜையில் வைத்து யூ நாட்டி என்று அவள் இதழ்களை கிள்ளினான். அத்தியாயம் 2. வானத்தின் மேற்கு உதடுகளில் ஆரஞ்சு வண்ண லிப்ஸ்டிக். பறவைகள் போக்குவரத்தை நிறுத்தி கொண்டன. பஸ்களில், பஸ் நிறுத்தங்களில் டிஃபன் பாக்ஸுகளோடு அலுவலர்கள். கார்கள் சீறிக்கொண்டிருந்தன. காரின் முன் சீட்டில் டிரைவருக்கு அருகில் ராமநாதன் பட்டு ஜிப்பாவில் தங்க பட்டன்களுடன், பின் சீட்டில் விவேக்கும் சித்ராவும், நடுவே அரையடி இடைவெளி விட்டு. சித்ரா குனிந்து அவன் காதருகே, மீச ரொம்ப அடர்த்தியா வச்சிருக்கீங்க விவேக். மேலுதடு கிட்டத்தட்ட மூழ்கி போச்சு. கொஞ்சம் ட்ரிம் பண்ணா இன்னும் பெட்டர் லுக் கிடைக்கும் உங்களுக்கு என்றாள் கிசுகிசுப்பாக. அப்படியா? செஞ்சு பார்க்கலாம். அவ்வளவுதானா? இதே மாதிரி என்கிட்ட உங்களுக்கு உறுத்தலா எந்த அம்சம் படுது விவேக்? உறுத்தலாவா? எதுவுமே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டா உன்னை நீ அலங்கரிச்சுக்கிற. உன் கலருக்கு எது சூட் ஆகுமோ அந்த கலர்ல ட்ரெஸ் பண்ற. எல்லாமே பிடிச்சிருக்கு. கிராமத்து மைனர் மாதிரி புலி நகை செயின் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஐ டோன்ட் லைக் இட் விவேக். நைஸா க்ளோஸ் நெக்கா ஒரு சின்ன செயின் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். மாத்திட்டா போச்சு. என்னடா இவ குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு எரிச்சலா வருதா? நிச்சயமா இல்லை. அந்த அளவுக்கு என் மேல நீ எடுத்துக்கிற அக்கறை ரொம்ப பிடிச்சிருக்கு சித்ரா. ஒரு இதமான மனைவியா நீ அமைஞ்சிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூசி, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட நடை உடை எதுலையும் உங்களுக்கு பிடிக்காத அம்சம் எதுவுமே இல்லையா? ஒன்று இருக்கு, ஆனால் அது ஃபேஷனுக்காக நீ வச்சிருக்கிறப்போ நான் தலையிட விரும்பல. ஹேய் கமான்யா, என்ன அது? நகங்கள். நீளமாக நகம் யார் வச்சிருந்தாலும் எனக்கு எரிச்சலாக வரும். ஆனால் உன்கிட்ட வரல. அப்பா, இவ்வளவுதானா? கார் அண்ணா சாலையில் அந்த பெரிய ஷோரூமின் முன் நின்றது. மூவரும் இறங்கினார்கள். வாங்க உள்ள போலாம் மாப்ள. இப்போவே சொல்லிட்டேன், எந்த துணி செலக்ட் பண்ணாலும் விலையை பார்க்கவே கூடாது. விலைக்காக தயங்கவே கூடாது. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒரே மாப்பிள்ள. குளிர் வசதி செய்யப்பட்ட ஷோரூமிற்குள் நுழைந்தனர். சினிமாவில் மேக்கப் டெஸ்டில் தேராதவர்கள் கவுண்டருக்கு அந்த பக்கம் நின்று கொண்டு எஸ் ப்ளீஸ் என்றார்கள். கடைக்குள்ளேயே ஒரு செயற்கை அருவி சளைக்காமல் கொட்டி கொண்டிருந்தது. அந்த ப்ளூ கலர் சாரியோட நான் டூ என்றாள் சித்ரா. ஏன்? உங்களையே முறைச்சு பார்க்குறா. அவள் மனசுக்குள்ள இந்நேரம் உங்களோட தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பா, பார்வையே பொறுக்கலையா? பின்ன யூ ஆர் மை மேன், ஒன்லி ஃபார் மீ. விவேக் எச்சில் விழுங்கி கொண்டான். காட்சிப்பெடுத்து லேசாய் அரம்பின வியர்வையை ஒற்றிக்கொண்டான். நீங்க பார்த்து எடுங்க என்று விட்டு ராமநாதன் தூரமாய் ஒரு சோஃபாவில் அமர்ந்து கையோடு கொண்டு வந்திருந்த கேரவன் படிக்க ஆரம்பித்தார். சார், யூ வாண்ட் மேரேஜ் சூட்? எஸ். இதமான மனத்துடன் ஒன்றின் மேல் ஒன்றாக விரிக்கப்பட்டு கொண்டிருக்க சித்ரா ஆர்வமாய், இந்த ஷேடில் அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போட்டது என்று வேலை வாங்கி கொண்டிருக்க விவேக் சித்ராவையே பார்த்தான். பிராசோ போட்டு துடைத்த பித்தளையாய் எத்தனை மின்னல் இந்த முகத்தில்! கண்களில் துல்லியமாய் உற்சாகமும் உண்மையும். வெண்ணெய் கன்னங்களில் கல்யாண பூரிப்பு. அரக்கு நிற மெல்லிய சேலையை கட்டியிருக்கும் லாவகம். சரேல் என்று வளைந்த இடுப்பு. கில்லுடா முண்டம் எனும் லோகிப் காட்டிய வயிற்று சன்ன மடிப்பு. உண்மையில் நான் அதிர்ஷ்டசாலி. ஆனால் ஒரே பெண், கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் சொத்து. ஆனால் நோ, நினைக்கக்கூடாது அதை. முடிந்து போன விவகாரம் அது. புழுதியெல்லாம் எப்போதோ அடங்கிவிட்டது. புதைந்து போன சம்பவம் அது. இனி யாரும் புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்ய போவதில்லை, சம்பந்தப்பட்ட நபரை தவிர. சம்பந்தப்பட்ட அவள் இப்போ எங்கே இருக்கிறாள்? நாட்டின் 1983ஆம் வருட தற்கொலை எண்ணிக்கையில் அவளும் ஒன்றாகி இருக்க வேண்டும். இல்லை என்றாலும் இனிமேல் என்னை நெருங்கி என்ன செய்ய முடியும்? அப்படி நெருங்கி வருகிற சந்தர்ப்பம் அமைந்தால் அப்போதும் நான் இந்த மகத்தான பண சாம்ராஜ்யத்தில் ரூபாய் நோட்டுகளே கோட்டைகளாக பாதுகாக்க உள்ளே பத்திரமாய் இருப்பேன். பணக்கோட்டை, உலகிலேயே வலுவான கோட்டை. தாக்க வரும் அத்தனை அம்புகளும் முனை முறிந்து போகும். சகல ஆயுதங்களும் மூக்குடையும். இந்த கலர் பிடிச்சிருக்கா? அட, எங்கே இருக்கீங்க நீங்க? 4வது தடவையா கேட்குறேன் விவேக். நல்லா இருக்கு. இதிலேயே ரிசப்ஷன் சூட் தச்சிடலாம். உங்க தலை ஸ்கிரீன் துணி இது. என்ன சிந்தனை? சித்ரா சிந்தனை. ஓசை வராமல் பளீர் என்று சிரித்தாள். 1 மணி நேரம் கழித்து புறப்பட்டார்கள். டிரைவர் வந்து பார்சல்களை எடுத்துக்கொள்ள வெளியே நடந்தபோது எதிரே உள்ளே நுழைந்து கொண்டிருந்தவன் விவேக்கை உற்று பார்த்தான். காரை அடைந்த விவேக்கும்
அவனை நினைவில் தேடி மறுபடி திரும்பி பார்க்க அவனும் திரும்பி பார்த்தான். கார் ஸ்டார்ட் ஆனதும் அவன் கிட்டத்தட்ட ஓடி வந்தான். நீ நீ விவேக் இல்ல? விவேக் என்ஜினை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கி, ஆமா பால்ராஜ், ஆமா சுத்தமா மறந்துட்டியா? விவேக் சற்று தள்ளி அவனை அழைத்து சென்றான். நீ இங்கேயா இருக்க பால்ராஜ்? ஆமா, போன வருஷம்தான் வந்தேன். டிராவல்ஸ் வச்சிருக்கேன். நீ என்ன பண்ற? யுவா ப்ராடக்ட்ஸ் மேனேஜரா இருக்கேன். அது யாரு விவேக்? வந்து ஏன் இவ்வளவு தடுமாறுற? என் பாஸ் அவரு. அந்த பொண்ணு அவர் டாட்டர். மிஸ்ஸஸ் நல்லா இருக்காங்களா? குழந்தைங்க எதுவும் உண்டா? இன்னும் இல்லை. அதுக்கப்புறம் ஊருக்கே திரும்பலையாமே. ஆமா, உங்க அப்பா செத்து போனது கூட போகலையா? தகவல் எனக்கு தெரிவிக்கவே இல்லை. லேட்டாக தான் தெரியும். உன் மிஸ்ஸஸ் அவங்க அப்பா அம்மாவோட ராசி ஆயிட்டாங்களா? இல்லை பால்ராஜ், எல்லா தொடர்பும் விட்டு போச்சு. சௌக்கியமா இருக்கே இல்ல? நான் புறப்படட்டுமா? வெயிட் பண்ணுறாங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போப்பா. ஒரு தடவை வீட்டுக்கு வரேன். வீடு இன்னும் ஒரு வாரத்தில் இடம் மாற்ற போகிறேன். அதனால நீ வர்றதுன்னா ஆஃபீஸுக்கு வா. யுவா ப்ராடக்ட்ஸ் தானே? பீச் லைன் ரோட்டில் இருக்கே, அதானே? வரேன் ஒரு நாள். இந்தா என் விசிட்டிங் கார்டு. டைம் கிடைச்சா வா, ஃபோன் பண்ணு. விவேக் அவசரமாக விடுபட்டு விலகி காரில் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டதும், ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு என்றான் சித்ராவிடம். அந்த பால்ராஜ் ஷோரூமுக்குள் நுழைந்தான். அத்தியாயம் 3. வீட்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான 2 ஃபைல்களை பிரீஃப்கேஸில் எடுத்து போட்டுக்கொண்டு நாற்காலியை தள்ளி எழுந்தான் விவேக். நாற்காலியின் முதுகில் மாட்டி வைத்திருந்த கோட்டை அணிந்து கொண்டான். இன்டர்காம் பர்ர் என்றதும் பட்டன் அழுத்தி எஸ் என்றான். எ லேடி விசிட்டர் ஃபார் யூ சார். பேரு மிஸ் சித்ரா. வரச்சொல்லு உடனே. கதவை திறந்து கொண்டு சிகப்பு சல்வார் கமீஸில் உள்ளே வந்த சித்ராவின் தோளில் கேமராவும் கையில் ஒரு கவரும் இருந்தன. தொந்தரவாய்ப்போ? சேச்ச, பா சித்ரா, இதான் உங்க சமஸ்தானமா? ஆமா. நீங்க யாருக்கு ஆன்சரபிள்? எங்க எம்டிக்கு. இப்போ வேலை முடிஞ்சிடுச்சா? வீட்டுக்கு தான் புறப்பட்டு இருந்தேன். இன்விடேஷன் சாம்பிள் வாங்கிட்டு வந்தேன், பாக்குறீங்களா? அதெல்லாம் அப்புறம், முதல்ல உட்காரு. உட்காந்தாச்சு. என்ன பாரு. பார்த்தாச்சு. என்ன சாப்பிட்ற சித்ரா? இங்க வேணாமே, வெளியில போயிடலாம். போலாமே. இதென்ன கேமரா? நேரா அடையாறு பீச்சு போறோம். இது ஆட்டோமேட்டிக். 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படின்னா வெயிட் பண்ணு. நான் இங்கேயே ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கோட்டை கலற்றினான். டையை கலற்றினான். உங்க சேர்ல உட்காரட்டுமா? மாறி அமர்ந்தாள். வாவ், ஸ்மோக் பண்ணுவீங்களா என்று மேஜையின் அடி ஷெல்ஃபில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை மேலே எடுத்து வைத்தாள். வந்து எப்பயாவது தான். லைட்டர் எல்லாம் செட்டப்பா வச்சிருக்கீங்க. போய் மட்டும் என்னால தாங்கவே முடியாது. கமான் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட்? ஒரே ஒரு பாக்கெட் தான் சித்ரா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். என் விரல் பாத்தீங்களா? அட, எல்லா நகத்தையும் வெட்டிட்டியா? ஏன் சித்ரா, நீ எவ்வளவு ஆசையா வளர்த்திருப்ப. பாஸ்பேட் உரம் போட்டா வளர்த்தே, வளர்ந்தது, வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கலங்கிறப்போ இனி எனக்கும் பிடிக்கல. அவளை அதிசயமாக பார்த்தான் விவேக். எனக்கு பிடிக்காத எதுவும் உனக்கும் பிடிக்காதா? இனிமே பிடிக்காது. நிச்சயமா? நிச்சயமா. நீ மாட்டியிருக்கிற மோதிரம் டிசைன் எனக்கு பிடிக்கவே இல்லை சித்ரா. உடனே மோதிரத்தை கலற்றி கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு, இனிமே இந்த மோதிரத்தை தொடவே மாட்டேன் விவேக். அவளை குறும்பாக பார்த்து சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க? இப்போ இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாவே இல்லை சித்ரா. எழுந்து அவன் அருகில் வந்து, ரொம்ப தான் குறும்பு என்று மீசையை பிடித்து அவன் ஆ என்று கத்தும் வரை இழுத்தாள். போங்க, முகம் கழுவிட்டு வாங்க. 10 நிமிடத்தில் அவன் தயாரானதும் புறப்பட்டார்கள். காரை நளினமாக ஓட்டினாள். விவேக், நாளையிலிருந்து தினம் 1/2 பாக்கெட்டுக்கு மேல சிகரெட் பிடிக்கக்கூடாது. ஓகே? முயற்சி பண்றேன். முயற்சி பண்றீங்களா? உங்க சிகரெட் பெட்டியை திறங்க. ஏன்? திறந்து பாருங்களேன். திறந்து பார்க்க உள்மடிப்பில் பேனாவால் எழுதப்பட்டிருந்தது. முட்டாள், மூடுடா என்னை. விவேக் வாய்விட்டு சிரித்தான். அப்புறம் தண்ணி எடுப்பீங்களா விவேக்? குழாயிலையா? மழுப்பல் கூடாது, ஸ்ட்ரைட்டா சொல்லணும். அக்கேஷனலா, சில பார்ட்டிகளில் மட்டும். வேற சந்தர்ப்பங்கள்ல அப்படி என்னைக்காச்சும் குடிக்கணும்னு தோணினா என்கிட்ட சொல்லணும். சொன்னா நானும் கம்பெனி கொடுப்பேன் என்று சிரித்தாள். கார் அடையாறு நோக்கி வழுக்கி கொண்டிருந்தது. முக்கியமான சப்ஜெக்டுக்கு வரலையே இன்னும். என்ன, நீங்க பேச்சுலரா? என்ன கேள்வி இது? திமிர்த்தனமான கேள்விதான் இது. பதில் சொல்லுங்களேன். என்ன சித்ரா இப்படியெல்லாம் கேட்குற? என் புருஷனை நான் புரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக இப்படியா கேட்பாங்க? கேட்டா என்ன? நீ வர்ஜினான்னு உன்னை திருப்பி கேட்டா? கமான் கேளுங்களேன், பதில் சொல்றேன். அப்படின்னா நீ பதில் சொல்லு முதல்ல. நீங்க கேட்கலையே இன்னும். நீ வர்ஜினா? 90% தான் வர்ஜின். குழப்பமாக அவளை பார்த்தான். எஸ், எத்தனையோ தடவை சிட்டி பஸ்ல பிரயாணம் பண்ணி கசங்கி இருக்கேன். எத்தனையோ தடவை தியேட்டர்ல பாட்டம் பிஞ்சு வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்படி நான் 100% வர்ஜின்னு சொல்லிக்கிறது? பயந்துட்டீங்களா விவேக்? இல்ல, இப்படி குறும்பாதான் எதையாச்சும் சொல்வன்னு தெரியும். இருக்கட்டும், இன்னும் உங்க பதில் வரல. என்னடா இது வம்பா போச்சு? அண்டர்லைன் பண்ணின எஸ். பாவி, கிரீன் புழுகு இது. அண்டர்லைன் பண்ணின நோ. நேரங்காலம் தெரியாத மனசாட்சியே, கெட் லாஸ்ட்.
கோயிலுக்கு சென்று அஷ்டலட்சுமிகளையும் கும்பிட்டார்கள். கடல் காற்றின் சேஷ்டையில் உடைகள் துடிக்க கரையோரமாக நடந்தார்கள். கிளிக் கிளிக் விதவிதமாக நெகட்டிவ்களில் பதிந்தார்கள். சித்ரா, ஐ வாண்ட் டு கிஸ் யூ. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ டூ வாண்ட் டு. அத்தியாயம் 4. பாண்டிச்சேரி. மாலையிலிருந்து சமீபத்தில் மாறின இரவு. கடற்கரை சாலையில் கையில் கடலை பொட்டலங்களுடன் சாலையோர கைப்பிடி சுவற்றில் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள். விசு, எப்ப புறப்படலாம் மெட்ராஸுக்கு? மனசே வரலப்பா இந்த ஊரை விட்டு புறப்பட. இன்னும் 2 நாள் தங்கிட்டு போவோமே நந்தா. அது சரி, நாம போய் போட்டோவையும் மேட்டரையும் கொடுத்து கட்டுரை அடுத்த இதெல்லாம் வந்தாகணும், நினைவிருக்குல்ல? அரவிந்தர் ஆசிரமம் கவர் பண்ணிட்டேன், மேட்டர் ரெடி. ரோலை இங்கேயே கொடுத்து டெவலப் பண்ணிடு நந்தா. அட்லீஸ்ட் இன்னும் 1 நாளாவது தங்கலாம்ப்பா. எனக்கு விருப்பமா தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டா போதுமே. ஒரு குட்டியாவது தொடை மறைச்சு ட்ரெஸ் பண்றாளா? எல்லாம் அரை டவுசர். குட்டி கிட்டிங்காதப்பா, தங்குறது தங்குறோம். நம்ம பத்திரிக்கைக்கு உபயோகமா ஒரு வேலை செய்யலாம். என்ன செய்யலாம்? இன்னொரு மேட்டர் தயாரிக்கலாம். என்ன மேட்டர்? கேபரே ஆடுற பெண்களை பேட்டி. இப்படி சுறுசுறுப்பா ஏதாச்சும் ஐடியா கொடுத்தா 1 வாரம் கூட தங்கலாம். அதை விட்டு ஆசிரமம் சமாதின்னு என் கேமராவுக்கு டிரைவ் ஒர்க் கொடுத்துட்டியே, இப்பவே போகலாமா? நந்தா, நாம டான்ஸ் பார்க்க போகல, டான்ஸ் ஆடுற பெண்களை பேட்டி தான் காண போறோம். உளராத விசு, நாம டான்ஸ் பார்க்க வேண்டியது அவசியம். எப்படி? இவ்வளவு சோகமான பின்னணி கொண்ட பெண்கள் ஆடும்போது எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு, அதாவது துக்கத்தை எப்படி கலகலப்பாக ஆடுகிறார்கள் தெரியுமா? அப்படின்னு கொஞ்சம் எழுத வேணாமா? விசு சிரித்தான். பெரிய புன்னகை மன்னன் 2 கட்டுரை எழுதுனதுமே அருண் ஷோரின்னு நினப்பு. சர்க்காஸ்டிக் சிரிப்பு. மொச்சு மொச்சுன்னு கடலை திங்கிறத பாரு. கடலை அப்புறம் மறுபடி வாங்கி தரேன்ப்பா. முதல்ல புறப்படு. கேபரே கேபரே. டான்ஸ் எல்லாம் நாம பார்க்க போறதில்ல. சரி, வேணாம், பேட்டி மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஐடியா வேணாம், உதறிடாத. நம்ம கேமரா ரொம்ப காஞ்சு போச்சு. கழுத்தில் இருந்த கேமராவை எடுத்த நந்தா சற்று நகர்ந்து கண்களின் முன் வைத்து, கையை இடுப்புல வச்சுக்கமா, லைட்டா உடம்ப என் பக்கமா பெண்டு பண்ணு. இன்னும் குனியணுமா? என்ன முகம் விழாதா? விளாட்டி என்ன இப்போ? அதான் முக்கியம் என்று இல்லாத பெண்ணுடன் பேச, இப்ப நான் வேணாம்னு சொன்னா உனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். சரி வா என்று கட்டைச்சுவரில் இருந்து கீழே குதித்தான் விசு. விசு, வாழ்க உன் சமுதாய பணி. இதுல சமுதாயம் எங்கே வருது? அவனவன் காசு கொடுத்துட்டு பார்ப்பான். நீ காசு கொடுக்காம கிட்டத்துல பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள் நம் சமுதாய அவலங்களைன்னு கட்டுரையில கடைசி வரி எழுதுவ. சமுதாய பணி இல்லையா இது? இப்படி கிண்டல் பண்ணினா இந்த ஐடியாவையே டிராப் பண்ணிடுவேன். வேணா வேணா, கன்னத்துல போட்டுக்கட்டுமா? இருவரும் நடந்தார்கள். அந்த நட்சத்திர ஹோட்டல் வாசலில் கார் பார்டர் போட்டிருந்தது. என் சொந்தக்காரன் பெரிய புள்ளி என்று ஹோட்டலின் ஒவ்வொரு இன்ச்சும் சொல்லியது. மேனேஜரிடம் பத்திரிகையின் பெயரை சொன்னதும் மரியாதை கிடைத்தது. எங்க ஹோட்டல் விளம்பரம் கூட வந்திருக்கு உங்க புக்ல. அந்த தொடர்பில் மேலும் நெருங்க முடிந்தது. எனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. ஆனா பேட்டி போட்டோன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாயமாய் மறைந்து மறுபடி பிரசன்னமாகி, 10 மணிக்கு டான்ஸ் இருக்கு, மணி இப்போ 8 ஆயிடுச்சு, அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சுக்குவீங்களா? எதேஷ்டம். ராமன், இவங்களை அழைச்சிக்கிட்டு போ குவார்ட்டர்ஸுக்கு. போட்டோ எடுக்கணும்னு வற்புறுத்தாதீங்க சார். இஷ்டப்பட்டா எடுங்க. நாங்க இஷ்டப்பட்டாதானே என்றான் நந்தா. ஆர்டிஸ்ட் இஷ்டப்பட்டா. ராமன் முன் நடக்க தொடர்ந்தார்கள். ஹோட்டலின் பின்னால் தனித்தனியாக இருந்த குவார்ட்டர்ஸ்களில் ஒன்றிலிருந்து உச்ச சத்தத்தில் பொன்மேனி உருகி கொண்டிருக்க பெண்களின் சிரிப்பு. அந்த பெரிய ஹாலில் 6 பெண்களும் சுய காரியங்களில் இருந்தனர். 3 ட்ரெஸ்ஸிங் மேஜைகள் அரை முழுக்க குறுக்கே குறுக்கே நைலான் கயிறு கட்டி, அவ்வளவும் பொம்பளை உடைகள். ஒருத்தி பாவாடையை மார்புக்கு மேல் கட்டிக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழையும் முன் கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். ரெக்கார்டர் அருகில் குப்புறப்படுத்தியிருந்தவள் திவ்யமாக சிகரெட் பிடித்து கொண்டிருந்தாள். 2 பேர் ஸ்கிப்பிங் விளையாட சுவற்றில் சாய்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தவள் நிமிர்ந்து பார்த்து, வாங்க சார், சேர் கொண்டாங்கடி. கொண்டு வந்தார்கள். டேப் நிறுத்தப்பட்டது. பாத்ரூம் கதவு திறந்து தலை மட்டும் எட்டி பார்த்து மறுபடி மூடிக்கொண்டது. சிகரெட் அணைக்கப்படவில்லை. ஸ்கிப்பிங் கயிறு மூளையில் வீசப்பட்டது. நாங்க டேஷ் பத்திரிகையிலேருந்து வந்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெகுலரா வாங்குறோம் சார். பரவாயில்லையே, படிப்பீங்களா? 24 மணி நேரமா ஆடிக்கிட்டே இருப்போம்னு நினைச்சிங்களா? ஆடுறது காசுக்காக சார். அதுக்காக எங்க வாழ்க்கையில வேற இன்ட்ரெஸ்டே இருக்காதா? சிம்லாவை சொல்லுங்க. ஜடம். சிம்லா ஊர் பேர் இல்ல, பொண்ணுதான், குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ? 2 ஷோ. எப்பப்போ? ராத்திரி 10க்கு, அப்புறம் 12க்கு. டான்ஸ் ஆடிட்டு வந்து தூங்கிடுவீங்களா? ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். சங்கடப்படுத்திட்டானா? சரி, பகல்ல என்ன செய்வீங்க? துணி துவைப்போம், சமைப்போம், பாட்டு கேட்போம், பத்திரிகை படிப்போம், புதுவிதமான டான்ஸ் செட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவோம், சினிமா போவோம். எந்த கட்டுப்பாடும் கிடையாதா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. இங்க எந்த கட்டுப்பாடும் இல்ல. காதல் கூட செய்யலாம். காதலா? ஏன் செய்யக்கூடாதா? பாதி பேர் காதல் செஞ்சுதான் இங்க வந்து சேர்ந்தோம். பிரீதா, சொல்லேண்டி உன் கதைய.
பிரீதா தன் காதல் தோல்வியடைந்ததை, அந்த விரக்தியில் கஞ்சாவுக்கு அடிமையானதை, ஒவ்வொரு தப்பாக தொடர்ந்ததை, கேபரே டான்சராக ஆனதை கவலையோ கண்ணீரோ இல்லாமல் சொன்னாள். இதென்ன சார், சிம்லாவை விசாரிங்க, உங்களுக்கு பிரமாதமான கதை கிடைக்கும். சினிமாவில் வர மாதிரி இவ சபதம் எல்லாம் எடுத்திருக்கா தெரியுமா? சபதமா? ஆமா, அதான் வாராளே. சிம்லா வாடிங்க. ஒரு மேக்ஸி அணிந்து தலையை துவட்டி கொண்டே பாத்ரூமில் இருந்து வந்த சிம்லா சிகப்பாய் இருந்தாள், சைஸாய் இருந்தாள். கண்களில் இன்விடேஷன் இருந்தது, கூடவே அடித்தளத்தில் சோகமும் இருந்தது. வந்து மெதுவாக அமர்ந்தாள். சார், நீ எப்படி டான்சர் ஆனேன்னு கேட்குறாரு, சொல்லு. சொன்னா அவனை கொண்டாந்து என் முன்னாடி நிப்பாட்டிடுவாரா? யார என்றான் நந்தா. இவளை ஏமாத்திட்டு ஓடினவன. விபரமா சொல்லுங்களேன் சிம்லா. பேர் மட்டும் குளிர்ச்சியா இருக்கு, நீங்க கோபமா தான் பேசுறீங்க. இவ பேரு சியாமலா, இங்க ஃபேன்சியா வச்ச பேரு சிம்லா. சொல்லேண்டி, என்னத்த சொல்றது? உன் காதல சொல்லு. சிம்லா விசுவை நேராக பார்த்தாள். பின் பார்வையை திருப்பிக் கொண்டாள். சொல்லத் தொடங்கினாள். அத்தியாயம் 5. திருச்சியின் வாசலில் அந்த கிராமம். காவிரி கடந்து செல்லும் தயவில் பசேல் என்று சாகுபடி. வசதியான பம்பு செட்டுகள், கூட்டு கையெழுத்துக்களின் மேல் எம்எல்ஏ காட்டின தயவில் டவுன் பஸ் வசதி. ஒரு புராதன கோவில், பாசி சகிதமாய் குளம், ஜல் ஜல் என்று மாட்டு வண்டிகள். ஒற்றை மூக்கு குத்தின சியாமலா. கருப்பு தாவணியின் பின்பக்கம் வி சிக் என்று மஞ்சள் ஜாக்கெட், இரட்டை பின்னல்களில் ரப்பர் பேண்ட், மைக்குள் அடைத்த கண்கள், தெரிக்கும் சிவப்பு பாதங்களில் கொலுசு, திமிரும் மார்பை அழுத்தி புத்தகங்கள். ஜாக்கெட்டின் முன்பக்கம் செருகின பேனா. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன், சாயங்காலம் சீக்கிரம் வந்துரு. சாயங்காலம் பஸ் ஸ்டாப்பில் நகம் கடிப்பு. தட் தட் என்று மோட்டார் சைக்கிள், கூலிங் கிளாஸ் சுமந்த மூக்கு, புசு புசு என்று மீசை, புலி நகை செயின். சீக்கிரம் வந்து பின்னாடி உட்கார் சியாமலா. பயமா இருக்குங்க. கீழே விழுந்துட மாட்ட? அந்த பயம் இல்லைங்க. உட்காரியா போகட்டுமா? சரி, இடுப்பை பிடிச்சுக்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு தேவதை மாதிரி இருக்க நீ. தேவதைய பாத்திருக்கீங்களா? தினமும் பாக்குறேனே. ஐயோ, இவ்வளவு வேகமா போகாதீங்க. போனா என்ன, கீழே விழுந்துடுவேன். என் இடுப்பை பிடிச்சுக்கோ. இதுக்கு தான் ஏற மாட்டேன்னு சொன்னேன். நான் நேத்து கொடுத்ததை போட்டிருக்கியா? சி, போட்டிருக்கியா இல்லையா? இன்னொன்னு வாங்கி தரட்டுமா? வேணாம். ஏன்? இதுக்கே அம்மா கிட்ட சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. எப்படி சமாளிச்ச? சிங்கப்பூர் போயிட்டு வந்த என் ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொன்னேன். இதெல்லாம் இந்த வயசுலயே தேவைதானான்னு நாங்க. திருப்பி கொடுத்துடு, உனக்கு உள்ள அழகு போதும்னாங்க. அவங்க பாட்டுக்கு சத்தம் போடட்டும்னு நான் காதுலயே வாங்கிக்கல. ஏய், எங்க போறோம் இப்ப? எங்க தோப்புக்கு. தோப்புக்கெல்லாம் வேணாம், இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க, அதனாலதான் வேணாங்கிறேன். ஐயோ, நான் மாட்டேன். அடர்த்தியான நிழல் பெய்யும் தென்னந்தோப்பு. தனி மூலையில் ஓலைகளுக்கு மேல். சியாமலா, உங்க அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா அறிவால எடுப்பாரு. எங்க அப்பாவும் அப்படித்தான். அதனால நாளைக்கு ட்ரெயின்ல மெட்ராஸ் போறோம். பயமா இருக்குங்க. என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன பயம்? மெட்ராஸ் போய் முதல்ல ஒரு லாட்ஜில் தங்கலாம். நான் நிறைய நகை பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன், நீயும் எடுத்துக்கிட்டு வா. நகையெல்லாம் பணமாக்கி வியாபாரம் செய்யலாம். எந்த எதிர்ப்பும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். சிக்கு புக்கு என்று ட்ரெயின் முன்னால் ஓட, வயல்கள் பின்னால் ஓட. அலறியா என்ன? இல்லங்க. இன்னும் சிறிது நேரத்தில் திருச்சியிலிருந்து வரும் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் 3ஆம் பிளாட்பாரத்தை வந்தடையும். இறங்கு சியாமலா. பரபரப்பை பார்த்து பிரமிக்க, ஒரு டபுள் ரூம் கொடுங்க சார். ஜன்னல் வழியாக கார்களின் மண்டைகள். சியாமலா, எவ்வளவு நேரம் வெளியே வேடிக்கை பாப்ப? என்னங்க இது? ஏன் சட்டையை கழட்டுறீங்க? இலை போட்டு பரிமாறிட்டு சாப்பிடாதன்னு சொல்றியா? விடுங்க, முதல்ல கல்யாணம். முதல்ல கட்டில், அப்புறம் கல்யாணம். வேணாங்க. என் மேல நம்பிக்கையே இல்லையா உனக்கு? வேணாங்க. பேச்ச குறை. டிக் டிக் என்றது கலற்றி வைத்த கெடிகாரம். இப்ப எதுக்காக அழுக? தாலிங்கிறது ஊர் உலகத்துக்காகத்தான். நீயும் நானும் எப்பவோ புருஷன் பொண்டாட்டி ஆயாச்சு. இது ஒன்றும் பாவம் இல்ல, இயல்புதான். ஏய், எத்தனை ஸ்வீட் தெரியுமா நீ? குளிச்சுட்டு வா, வெளியில போகலாம். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, மறுபடி திங்கள். கதவு தட்டல். இதோ பாருமா, இன்னைக்கு 4 நாளாச்சு. இன்னைக்கு வந்துருவாருன்னு நீயும் சொல்லிக்கிட்டே இருக்க. காதுல பூ வச்சவன்னு பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன் வரியா? வியாபாரத்துக்கு இடம் பார்த்துட்டு வரேன்னு நகையெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காருங்க. நிச்சயம் இன்னைக்கு வந்துருவாரு. அப்பாவி பொண்ணா இருக்கியே, அவன் வரமாட்டாமா. மொல்ல மாதிரின்னு முகத்திலே எழுதி இருக்குதே. இவனை போய் எப்படி நம்புன நீ? இப்போ லார்ஜ் பாக்கி 300 சொச்சம் வருது. பணம் வச்சிருக்கியா? இல்லையே. அப்ப கதவை சாத்தட்டுமா? எதுக்கா? ஏதாச்சும் ஒரு வழியில நான் கணக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேணாமா? கிட்ட வராத. பெரிய பத்தினி நீ. சும்மா கிட கழுத. ஓடி வந்தவ தானடி. அவ்வளவு ரோஷம் பார்த்தேன்னா ஸ்டேஷன்ல பிராத்தல் கேஸுன்னு பிடிச்சு கொடுக்கறது ரொம்ப சுலபம். என்ன சொல்ற? அவமானப்படுறியா? அறைக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? கதவு சாத்தப்பட்டது. அத்தியாயம் 6. அப்புறம் என்றான் விசு. நந்தா கர்ச்சீப் எடுத்து தயாராய் வைத்து கொண்டான்.
ஊருக்கு போனேன், வீட்டுக்குள்ள நுழையாதேன்னு விரட்டினார் அப்பா. அவனை பத்தி விசாரிச்சேன். அவன் சரியான ஃப்ராடு, பணக்காரனே இல்ல. எங்க தோப்புன்னு அவன் சொன்னது அவன் சொந்தக்காரங்க தோப்பு. பைக்கு ஓசி, பெரிய இடத்து பையனா என்னை நம்ப வச்சு சாமர்த்தியமா பேசி என்னை சக்கையா அனுபவிச்சுட்டு ஓடிட்டான். எனக்குள்ள திகு திகுன்னு நெருப்பு இன்னும் எரியுது. அதுல அவனை பொசுக்கி ஆகணும். அதுக்காகத்தான் நான் இந்த உயிரை தேக்கி வச்சிருக்கேன். இல்லனா எப்பவோ தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன். அவனை என்னைக்காச்சும் கண்டுபிடிப்பேன், தண்டிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த நோக்கத்துக்காகத்தான் வாழறேன். வாழ்றதுக்காகத்தான் எப்படி எல்லாமோ இருக்கேன். நான் ஒரே இடத்துல தங்குறதில்ல. கொஞ்ச நாள் கொச்சின், அப்புறம் பெங்களூர், இப்போ பாண்டிச்சேரி, அடுத்த வாரம் மெட்ராஸ். எங்கேயாவது அவன் கிடைச்சிடுவான் என்ற சிம்லாவின் விழித்தாழ்வாரங்களில் துளிகள். உங்களை போட்டோ எடுத்துக்கட்டுமா என்றான் நந்தா. என் கதையை புஸ்தகத்துல எழுத போறீங்களா? ஆமா, தாராளமா எழுதுங்க. படிச்சுட்டு பச்சை பிள்ளைங்க என்ன மாதிரி ஏமாறாம இருக்கட்டும். நந்தா அவளை 2 கோணங்களில் படம் எடுத்துக்கொண்டான். விசு தன் டைரியில் சரசர என்று தந்தி பாஷையால் எழுதி கொண்டான். அவனை பத்தி விபரம் எதுவும் தெரியுமா? பேரை தவிர எதுவும் தெரியாது. என்ன பேரு? விவேக். அவன் போட்டோ இருக்கா? இல்ல. லவ் லெட்டர் எதுவும் எழுதியிருக்கானா? நிறைய எழுதியிருக்கான். நான் படிச்சு படிச்சு அப்பவே கிழிச்சு போட்டுட்டேன். சட்டப்படி அவனை தண்டிக்க எந்த ஆதாரமும் இல்ல. சட்டமா? பெங்களூர்ல ஒரு தடவை டான்ஸ் ஹால்ல ரெய்ட் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்த என்னையும் இன்னும் 2 பேரையும் வேன்ல ஏத்தினாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா 6 மாசம் உள்ள தள்ளிடுவோம்னு மிரட்டி வேனுக்குள்ளே 3 பேர் மாறி மாறி என்று சிரித்தாள். பெருசா பேசுறீங்க சட்டத்தை பத்தி. விசு டைரியை மூடிக்கொண்டான். நந்தா ஸ்டூலில் உட்கார்ந்து ஷூ மாட்டிக்கொண்டான். வரேங்க, எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட 1/2 மணி நேரம் தாண்டிடுச்சு. மறுபடி மேனேஜர் முன்பு நன்றி நவிழல். பரவாயில்ல சார். அப்புறம் இன்னொரு விஷயம், பாண்டிச்சேரியில இந்த ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுற பெண்கள்னு பேர் குறிப்பிட்டு எழுதாதீங்க. தெரியும் சார் எங்களுக்கு. வெளியேறினார்கள். இருப்பா, தம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று பெட்டி கடைக்கு கேமராவுடன் நந்தா ஓட காத்திருந்த விசு மனதில் கட்டுரையின் முதல் வரியை எழுதத் தொடங்கினான். திருச்சிக்கு அருகே வளப்பமான கிராமம் அது. அங்கே நடமாடும் கவிதையாய் அந்த இளம்பெண் சியாமலா. அத்தியாயம் 7. பால்ராஜ் ஸ்கூட்டரை நிறுத்தி கழுத்தை ஒடித்து பூட்டினான். ஹெல்மெட்டை கையில் எடுத்துக்கொண்டு அமுங்கி போயிருந்த தலையை உசுப்பலாய் களைத்து விட்டு கொண்டான். கட்டிடத்தின் வாட்ச்மேனிடம் விசாரித்தான். யுவா ப்ராடக்ட்ஸ் எத்தனையாவது மாடி? 4வது ஃப்ளோர். உள்ளே வந்து லிப்டை தேடி அடைந்து பட்டன் அழுத்தி அழைத்தான். 3லிருந்து லிப்ட் பச்சையாய் இறங்கி வந்து திறந்தது. உள்ளே வந்து 4 என்றான். ஸ்டூலில் அமர்ந்து பேப்பர் படித்த ஆபரேட்டர் 4ஐ அழுத்திவிட்டு செய்தியை தொடர்ந்தான். 4ல் வெளிப்பட்டு அலுமினிய அரவணைப்பில் இருந்த கண்ணாடி கதவுகளை தள்ளிக்கொண்டு அலுவலகத்தினுள் நுழைந்தான். கிட்டத்தட்ட 40 மேஜைகளில் காகிதங்களில் முதலாளிக்காக காரியம் செய்து கொண்டிருக்க டெலிபோன் ஆபரேட்டர் கம் ரிசப்ஷனிஸ்டை அடைந்தான். இல்லம்மா, லஞ்சு கொண்டாடல, வந்து பிக்கப் பண்ணிக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ. சி, அதுக்கு இப்ப என்ன? இன்னும் 1 வாரம் இருக்கு. மேடம், உங்களுக்கு என்னப்பா ஜாலி, தொந்தரவே இல்லை. நாங்க தான் சபிக்கப்பட்ட வர்க்கம். என்ன ஷேவிங்கா? அது ஒரு பெரிய தொந்தரவா உங்களுக்கு? எரிச்சலாய் காத்திருந்தான். 10 நிமிடம் கழித்து ரிசீவரை வைத்தாள் அவள். எஸ், மேனேஜர் விவேக்கை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல, நான் அவரோட ஃப்ரெண்டு. கல்யாண வேலைகள்ல பிஸியா இருக்கார் சார். கொஞ்ச நேரத்துல புறப்பட்டு போயிடுவாரு. கல்யாண வேலையா? யாருக்கு கல்யாணம்? அவருக்கு தான். யூ மீன் மிஸ்டர் விவேக் தி மேனேஜர்? எங்க ஆபீஸ்ல ஒரே ஒரு மேனேஜர் தான். அவர் பேர் தான் விவேக். அவருக்கா மேரேஜ்? எஸ். இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்குன்னு தெரியலையே. அவருக்கு ஏற்கனவே ஐ மஸ்ட் மீட் ஹிம் மேடம், பால்ராஜ்னு சொல்லுங்க. அவள் தோள்களை ஒரு தரம் குலுக்கி கொண்டு இன்டர்காமில் பேசிவிட்டு வர சொல்றார், நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. திரும்பினான். பார்த்தான். தட்டி விட்டு நுழைந்தான். போனில் பேசி கொண்டிருந்தான் விவேக். நோ நோ நோ, எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. நீங்க டெல்லிக்கு போவீங்களோ ஜப்பானுக்கு போவீங்களோ 7ஆம் தேதி காலையில நீங்க என் கல்யாணத்துல இருந்தாகணும். என்னது, இன்னொரு சந்தர்ப்பத்துல வரீங்களா? என்ன நடிகைன்னு நினைச்சிங்களா? எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு கல்யாணம் தான் சார். மௌனமாக குழப்பமாக நின்றான் பால்ராஜ். விவேக் இவனை அமர சைகை காட்ட அமர்ந்தான். மேஜையில் நிறைய அழைப்பிதழ்கள் முகவரி டைப் செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்க ஒன்றை எடுத்து பார்த்தான். விவேக், சித்ரா, 7/12/85, 10-11 AM, ஆபர்ஸ்பரி, சென்னை. போனை வைத்துவிட்டு சிரித்தான் விவேக். வா பால்ராஜ், என்ன பாக்குற? எனக்கு தான் கல்யாணம். எனக்கு எதுவும் புரியல. அப்போ சியாமலா? அது ஒரு பெரிய கதைப்பா என்று விவேக் எழுந்து சென்று அரை கதவை தாளிட்டு விட்டு வந்து இன்டர்காமில், நானா சொல்ற வரைக்கும் கால்ஸ் எதுவும் கொடுக்காத என்று விட்டு, பால்ராஜ், எனக்கும் சியாமலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க? பின்ன அதானே நடந்தது. மெட்ராஸ் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே புறப்பட்ட நீ? புறப்பட்டது வாஸ்தவம். ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வழி பிறந்ததும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானிச்சோம். ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்.
வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக ஒருத்தனோட கூட்டு சேர்ந்தேன். அவன் என் பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டான். சியாமலாவையும் இழுத்துக்கிட்டு பம்பாய் பக்கம் போயிட்டான். என்னை விட அவன் அழகா ஸ்டைலா இருப்பான். என்னை மன்னித்து விடுங்கள்னு ஒரே ஒரு வரி எனக்கு எழுதி வச்சுட்டு அவனோட ஓடி போயிட்டாப்பா. நிஜமாவா சொல்ற? நடந்ததை தானே சொல்றேன். நம்பவே முடியலையே. சியாமலா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையேப்பா. உன் மேல உயிரா இருந்தாலே. பொம்பளைங்களை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியாது பால்ராஜ். ஊர் உறவு எல்லாம் உதறிட்டு என்னோட வந்தா இல்லையா, அதே மாதிரி என்னையும் சுலபமா உதறிட்டா. அவளை தேடுறதுக்கு முயற்சி செய்யலையா? இல்ல. ஏன் ஏன் செய்யணும்? அதனால என்ன பயன்? கட்டின பொண்டாட்டியா என்ன? கட்டிக்க இருந்தவ தானே. வெறுத்து உதறிட்டு ஓடுறவளை தேடி பிடிச்சுதான் என்ன செய்ய முடியும்? அப்புறம் அப்புறம் என் பெரியப்பா பையன் இங்கே செல்வாக்கா இருக்கான். அவனை போய் பார்த்தேன். அவன் சிபாரிசில் இந்த கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலை கிடச்சிது. உண்மையாக உழைச்சேன். 3 வருஷத்துக்குள்ள உதவி மேனேஜர் ஆகிட்டேன். பழசையே நினச்சிக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கிறது? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? அதான் கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சேன். புரோக்கர் மூலமாக இந்த இடம் அமைஞ்சுது. பெரிய இடம். பெண்ணை தான் நீ அன்னைக்கு பார்த்தியே? ஆமாம் பார்த்தேன். அழகா தான் இருக்கு. அன்னைக்கு அவசரத்தில் இவ்வளவு விபரமும் சொல்ல முடியாதுன்னு தான் மலுப்பெல்லாம் சொன்னேன் பால்ராஜ். 7ஆம் தேதியா கல்யாணம்? ஆமாம். இன்னைக்கு 2, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. வந்திருக்க இடத்துல தரேனேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியே? பால் பாயிண்ட் பேனா எடுத்து பால்ராஜ் என்று எழுதி நீட்டினான். அவசியம் வரணும் நீ. கண்டிப்பா வரேன். சியாமலாவை பத்தி நீ சொன்னதுதான் கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நல்ல பொண்ணு. ஓடுகாலிய நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு நேசிச்சேன் அவளை. யோசிச்சு பாரு. எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா அவமானமா இருந்திருக்கும். சரி விடு, எல்லாம் மறந்துட்டேன். பால்ராஜ் எழுந்து கொண்டான். சரி நான் வரேன்ப்பா. வேலையை பாரு. இந்த பக்கம் வேலையா வந்தேன். உன்னை கேஷுவலா பார்த்துட்டு போலாம்னு வந்தா இவ்வளவு நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஆல் த பெஸ்ட். வரட்டுமா? கதவை தள்ளி அவன் வெளியேறியதும் விவேக் பெருமூச்சு விட்டான். அப்பாடி, ஒரு முல்லை உறுத்தாமல் எடுத்தாகிவிட்டது. நம்பிதான் விட்டான். ரிசீவர் எடுத்து டயல் சுழற்றினான். ஹலோ சித்ரா, நீ அனுப்பின பாதாங்கீர் உன் லிப்ஸு மாதிரியே டேஸ்டா இருந்துச்சு. நிஜமா நீயே தயாரிச்சதா என்றான். அத்தியாயம் 8. அந்த ராட்சச ரோட்டரி இயந்திரம் இயங்கிக் கொண்டிருந்தது. உருளைகள் உருண்டன. நியூஸ் பிரிண்ட் காகித சேலை சிலிண்டர்கள் வழியே பயணித்தது. கடைசி கட்டத்தில் மடங்கி மடங்கி முனைகள் வெட்டப்படாத புத்தக அளவில் கன்வேயரில் நகர அந்த ஃபாரத்தின் முதல் பக்கத்தில் அழகாக அச்சாகி இருந்தால் சியாமலா. அருகே கட்டுரை துவங்கி இருந்தது. திருச்சிக்கு அருகே வளப்பமான கிராமம் அது. அங்கே நடமாடும் கவிதையாய் அந்த இளம்பெண் சியாமலா. அத்தியாயம் 9. வீடியோவில் ஆங்கில படம் ஓடிக்கொண்டிருக்க விவேக் பிஸ்கட் கடித்துக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தான். அரைக்கதவை திறந்து கொண்டு வந்து காப்பி வைத்து விட்டு போனான் வேலைக்காரன். டெலிபோன் அழைக்க வால்யூம் குறைத்து விட்டு போய் எடுத்தான். ஹலோ மிஸ்டர் விவேக் என்றது ஒரு கரகர குரல். எஸ், நீங்க யாரு? என் குரல் தெரியலையே. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்ப வச்சு நட்டாத்துல விட்டுட்டு போன அந்த பொண்ணையாவது ஞாபகம் இருக்கா? என்னது? யார் நீங்க? அவளோட அண்ணன். இத்தனை நாளா உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உன் விலாசம் கிடைச்சது. என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறியாடா கண்ணா? விவேக்கிற்கு வியர்த்தது. நான் யாருக்கும் துரோகம் செய்யல. சத்தியமா உன் மனசாட்சியை கொன்னுட்டியடா பாவி. பணக்கார இடம் அமைஞ்சதும் பழசையெல்லாம் மறந்துடுறதா? உன்னை தண்டிச்சே ஆகணும். மரியாதையா நான் சொல்றத கேளு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. தெரியல? என்ன தெரியல? இப்ப கூடவா தெரியல என்றாள் சொந்த குரலில் சித்ரா. ஏய் சித்ரா, நீயா பேசின? எஸ், கர்ச்சி போட்டு பேசினேன், குரலை மாத்தி. எப்படி நம்ம நடிப்பு? சும்மா ஆடி போயிட்டீங்கல்ல. சாரிம்மா, நடிப்புக்காக உங்களை வாடா போடான்னு எல்லாம் பேசிட்டேன். பரவாயில்ல. கைலியை உயர்த்தி நெற்றியை கழுத்தை துடைத்து கொண்டான். கோபமா டார்லிங்? இப்படியா விளையாடுவாங்க? உங்ககிட்ட விளையாடாம யார்கிட்ட விளையாடுறது டார்லிங்? பதறிட்டீங்களா? சச்சா, நான் ஏன் பதறேன்? தப்பு செஞ்சவன் தானே பதறணும். சரி, ஃபோன் பண்ணின விஷயத்துக்கு வரேன். ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன முழுகாம இருக்கியா? சி, சரி சொல்லு. என்ன? ஃபோன்ல சொல்லக்கூடாது, நேர்ல தான் சொல்லணும். சரி, நாளை காலையில ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வரேன். அப்ப சொல்லு. அது வரைக்கும் தாங்காது, மண்டை வெடிச்சிடும். என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். கார் கண்டிஷன்ல இருக்குதுல்ல? இருக்கு. வீடியோவை அணைச்சிட்டு கார் எடுத்துக்கிட்டு உடனே புறப்பட்டு டிரைவிங் வந்துருங்க. நானும் வந்துடுறேன். இப்போ மணி 7:30 சித்ரா. டிரைவிங் திறந்திருக்கும். அதுக்கில்ல. சரி வரேன். நான் வாங்கி கொடுத்த சென்ட் போட்டுக்கிட்டு வாங்க. என்ன கலர் அண்டர்வேர் போடணும்னு சொல்லிடு. ஏய், கோபமா? இல்ல, நேர்ல பேசிக்கலாம். வைத்தான், புறப்பட்டான். போன் எதுவும் வந்தா 9 மணிக்கு மேல கூப்பிட சொல்லுப்பா. காரை ஸ்டார்ட் செய்தான். சோடியம் வேப்பர் விளக்குகள் 2 புறங்களிலும் ஊர்வலம் போயின. உட்லண்ட்ஸ். காரை நிறுத்தினதும் தன் கார் அருகில் நின்ற சித்ரா குதித்து நடந்து இவனிடம் வந்து கதவை திறந்து ஏறிக்கொண்டாள். தாடையை திருப்பி கேட்டாள். நான் போன்ல விளையாடினது கோபம் தானே?
பின்ன இப்படி எல்லாமா பேசுவாங்க? சாரிம்மா, இவ்வளவு சென்சிட்டிவா இருப்பீங்கன்னு நினைக்கல. ட்ரே பொருத்தப்பட்டு தண்ணீர் வைக்கப்பட்டது. கோபம்னா அதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி தரக்கூடாதா? சிரித்துவிட்டு 2 வெண்ணிலா என்றான் காத்திருந்தவனிடம். உங்களுக்கு வேணாமா? அதான் 2 சொல்லியிருக்கேனே. 2ம் எனக்கு. சரி, எனக்கு வேணாம். நீ சாப்பிட்டதும் உன் லிப்ஸில் நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த ஜீன்ஸ் நல்லா இருக்கு சித்ரா, கழட்டி கொடுத்துடட்டுமா? கமான். சித்ரா பேண்டில் கை வைக்க, ஏய் நீ செஞ்சாலும் செய்வ. சரி, ஹாப்பி நியூஸ் என்ன சொல்லு? சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? போனதில்ல. 7ஆம் தேதி கல்யாணம், 8ஆம் தேதி நீங்களும் நானும் புறப்படுறோம். நம்ம ஹனிமூன் அங்கதான். ரகசியமா அப்பா எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டாரு. எங்க தங்குறோம் தெரியுமா? ஹோட்டல் சிங்கப்பூர் ஹில்டன். பிரமித்தான் விவேக். என்ன பேச்சையே காணோம். ஐடியா யாருது தெரியுமா? மிஸ்ஸஸ் விவேக்கோடது. பிரமிப்பு கலையாமலே இருந்தான். இப்படி போஸ்ட் மரம் மாதிரி இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஃபோன்லேயே சொல்லியிருப்பேன். மனுஷி மெனக்கட்டு நேரில் வரவழைச்சு இவ்வளவு பெரிய ஸ்வீட் நியூஸை சொல்கிறேன். அப்படியே பாஞ்சு ஒரு ஹக் பண்ணி ஒரு கிள்ளி நீங்க உருப்படவே போறதில்ல. அவளை முடிக்க விடாமல் பாய்ந்தான். அத்தியாயம் 10. டிரைவினிலிருந்து புறப்பட்டு வீட்டின் வாசலில் காரை நிறுத்தின போதே வரவேற்பறையில் யாரோ அமர்ந்திருப்பதற்கான நிழல் தரையில் தெரிந்தது. கார் சாவியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் விவேக். ஹலோ விவேக் என்று எழுந்தான் பால்ராஜ். பாப்பா, என்ன இந்த நேரத்துல என்று கேட்டுக்கொண்டே ஷூவை கலற்றி ஓரமாக போட்டான். நான் வீட்டுக்கு போகட்டுமாங்கய்யா என்றான் வந்து நின்ற வேலைக்காரன். சரி, நீ போ. காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, வேலை இருக்கு. அவன் போனதும் விவேக் பால்ராஜ் எதிரில் அமர்ந்தான். அப்புறம் சொல்லு பால்ராஜ். சொல்ல ஒண்ணுமில்ல, உனக்கு ஒன்னு காட்டதான் வந்தேன். என்ன? தான் கையில் வைத்திருந்த பத்திரிகையை நீட்டினான். 17ஆம் பக்கம் பாரு. புரியாமல் வாங்கி புரட்டி சியாமலாவின் புகைப்படத்தை பார்த்து அதிர்ந்தான். அவசரமாக முழுதும் படித்தான். எச்சில் விழுங்கினான். உதடுகளை ஈரமாக்கி கொண்டான். அந்த கட்டுரையில் திருச்சியிலிருந்து காதலனுடன் சென்னை ஓடி வந்த விபரமும், அனுபவித்த பின் நகைகளோடு ஓடின விபரமும், அதன் பின் அவள் கேபரே நடனக்காரியாக மாறின விபரமும், என்றைக்காவது ஒரு நாள் பழி வாங்குவேன் என்கிற விபரமும் இருந்தன. விவேக்கின் பெயர் மட்டும் இல்லை. பதிலாக காதலன் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது. பாண்டிச்சேரி ஹோட்டல் பெயர் இதெல்லாம் இல்லாமல் சில கேபரே நடன அழகிகளை சந்திக்க நேர்ந்த போது என்று மட்டும் இருந்தது. படித்துவிட்டு பால்ராஜை வெளிரின முகத்தோடு பார்த்தான். என்னப்பா விவேக், இதுக்கும் ஏதாச்சும் நம்புற மாதிரி கதை வச்சிருக்கியா? இது வேற யாரோ சியாமலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப தெளிவா போட்டோ இருக்கு. வந்து பால்ராஜ், இதுல உள்ள விபரங்கள் எல்லாம் உண்மைதானே? வந்து பால்ராஜ், ஆமா. உன்னை உதறிட்டு ஓடினதா கூசாம பொய் சொன்னியே. பால்ராஜ், நீ எந்த குழப்பமும் உண்டாக்கிடாத ப்ளீஸ். பாவம் அந்த பொண்ணு, எவ்வளவு நம்பிக்கையா உன்னோட புறப்பட்டு வந்தா. அவ வாழ்க்கையே களைச்சிட்டியடா ராஸ்கல். அது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபலத்துல அப்படி செஞ்சிட்டேன். இப்போ என் நிலைமையே மாறிடுச்சு பால்ராஜ். இப்போ ஒரு பொறுப்பான மனுஷன் சமுதாயத்துல. இன்னும் 4 நாள்ல கல்யாணம். இந்த நிலைமையில தயவு செஞ்சு நீ எல்லாத்தையும் மறந்துடு. எதை பழைய நிகழ்ச்சிகளை, இந்த கட்டுரைய. அப்படியா சார்? அப்புறம்? பால்ராஜ், உள்ள வா. ஃபாரின் விஸ்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். முதல்ல பேசலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், நேரா இந்த புஸ்தகத்தோட உன் வருங்கால மாமனாரையும் மனைவியையும் சந்திக்கிறேன். இந்த மாதிரி நடப்பு அப்படின்னு சொல்றேன். நம்பலன்னு வையி. இந்த கட்டுரை எழுதினவனை பிடிச்சு விலாசம் தெரிஞ்சுக்கிட்டு நேர்லயே கொண்டு போய் நிறுத்துறேன். என்ன ஆகும்? பால்ராஜ், ப்ளீஸ் வேணாம். பதில சொல்லு, என்ன ஆகும்? காரி துப்புவாங்க, கல்யாணம் நின்னு போயிடும். இந்த கல்யாணம் நின்னு போறதால நீ என்ன இழக்கிற? எவ்வளவோ. நான் சொல்லட்டுமா? அழகான மனைவிய, ஆடம்பரமான வாழ்க்கைய, $250 கோடி சொத்த. வாஸ்தவமா? ஆமா. அதனாலதான் கல்யாணம் தடைப்படுறத விரும்பல. ஆமா. நான் வாயை திறக்க கூடாதுன்னு விரும்புற, சரியா? சரி. நான் எதையும் கண்டுக்க கூடாது, சரியா? சரி. 5 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேன்னு சொல்ற, சரியா? என்னது 5 லட்சமா? இது என்ன பெரிய தொகையா? நீ அடைய போற சொத்துல 10% ஒரு ரிப்பேட் மாதிரி. நான் எங்க போவேன் பால்ராஜ்? யோசிச்சு பாருக்கண்ணா, எங்க போறதுன்னு புரியும். பால்ராஜ், என் கூட நட்பா பழகிட்டு இப்படி மிரட்டுறியே. நீ கூட அவளோட அன்பா பழகிட்டு அப்படி உதறனியே. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. கொள்ளையடி, எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை 5 லட்சம். இல்லன்னா உண்மை விளம்பி ஆயிடுவேன். நாளை காலையில உன் ஆபீஸுக்கு வரேன், முடிவு பண்ணி வை. நாளைக்கு தேதி 4 இல்ல, கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கா? கண்டிப்பா வருவேன் கல்யாணத்துக்கு. நடக்கிறது நடக்காது உன் முடிவுல தான் இருக்கு. வரட்டுமா? இந்தா புஸ்தகம், மறுபடி படிச்சு பாரு. இதுக்கு தான் பொம்பளைங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. பாரு, தெய்வம் என் மூலமா உன்னை தண்டிக்குது. நான் என் சுய சிந்தனையில உன்னை பணம் கேட்கல, தெய்வ கட்டளை. நேத்து கனவுல வந்து போ பால்ராஜ், செயல்படுன்னு சொன்னுச்சு. எந்த கடவுள்? காளி பொல்லாதவப்பா, ஜாக்கிரதையா யோசனை பண்ணு. பால்ராஜ் அவன் மடியில் புஸ்தகத்தை விசிறிவிட்டு போக அடித்த அளவுச்சோறு போல அப்படியே உட்கார்ந்திருந்தான் விவேக். அத்தியாயம் 11.
விவேக் நிதானமாய் கூர்மையாய் யோசித்தான். பால்ராஜ் முரடன், பிடிவாதக்காரன், சியாமளாவை அறிந்தவன், என்னை தெரிந்தவன், அந்த பழைய சம்பவங்கள் முழுக்க தற்போது தெரிந்து கொண்டுள்ளவன். இவனை எதிர்த்து கொள்வது ஆபத்து. திருமணம் நிற்கும், அழகான மனைவி, அட்டகாசமான சொத்து, எல்லாம் இழக்கிறேன். கல்யாணத்திற்கு இன்னும் சில தினங்களே இருக்கும். இந்த நிலையில் இந்த புதிய சிக்கல் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். 5 லட்சத்திற்கு எங்கே போவேன்? திடீரென்று அத்தனை பெரிய தொகை புரட்டுவது சிரமம். என் சேமிப்பில் 70,000 இருக்கிறது. மீதி வருங்கால மாமனாரை கேட்பதா? என்னவென்று காரணம் சொல்வது? நிறைய குழம்பி பிறகு தீர்மானித்தான். மறுநாள் காலை அலுவலகம். வா உட்காரு பால்ராஜ். என்ன தீர்மானிச்சியா? எனக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட பால்ராஜ். எல்லாருமே அப்படித்தான், நீயும் அதைத்தானே செய்யற. இந்தா 1 2 3 4 5. என்னப்பா இது? 50,000 தான் இருக்கு. நான் சொன்ன தொகை லட்சக்கணக்கில். நான் சொல்றத கேளு பால்ராஜ். இது என் சேமிப்புல இருந்து எடுத்து தந்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமனார்கிட்ட கடன் கேட்க முடியாது. கேட்கலாம், தருவாரு. காரணம் என்ன சொல்றது? அதனால இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த ஆபீஸை ராஜினாமா செய்ய போறேன். என் மாமனாரோட கம்பெனியை நிர்வகிக்க போறேன். அவருக்கு வேற வாரிசு கிடையாது. அதனால அவரோட கம்பெனி நிர்வாகம் என் கையில வந்ததும் மீதி தொகையை உனக்கு கண்டிப்பா தரேன். இப்பவே வேணும்னு தயவு செஞ்சு வற்புறுத்தாத ப்ளீஸ். பால்ராஜ் யோசித்தான். டர் என்று ரூபாய் நோட்டில் சத்தம் செய்தான். தாடையை சொரிந்தான். வார்த்தை மாறமாட்டியே. மாறினா நீ சும்மா இருப்பியா? மாட்டேன், சுறுசுறுப்பா செயல்படுவேன். பின்ன நான் எப்படி வார்த்தை மாறுவேன்? நம்புறேன் உன்னை. வரட்டுமா? பால்ராஜ் போனதும் சிரித்து கொண்டான் விவேக். பால்ராஜ், இந்த தொகைக்கு மேல் நீ 1 பைசா கூட என்னிடம் கறக்கப் போவதில்லை. உன்னுடைய தகவலின் அடிப்படை ஆதாரத்தையே கலைத்து விடப் போகிறேன். ஒரு புத்திசாலி தன் எதிரிகளை அடையாளம் காணுவதோடு நிறுத்தி கொள்ள மாட்டான். அடிச்சுவடே தெரியாமல் அழித்து விடுவான். அதனால் தொலைபேசி எடுத்து டயல் சுழற்றினான். பிறகு மனம் மாறி வைத்துவிட்டு எழுந்தான். அறையை விட்டு வெளியேறி காரில் பயணம் செய்து அந்த குப்பத்தில் நிறுத்தியதும் அருகே இருந்த பெட்டிக்கடையில் பீடி குடித்து கொண்டிருந்தவனை அழைத்து, காசி எங்கன்னு தெரியுமா? வீட்ல இருக்காரான்னு பார்க்கட்டுமா? பாரு, இருந்தா காருக்கு அழைச்சிக்கிட்டு வா. காத்திருந்தான். கர்ச்சீப் எடுத்து நெற்றி ஒற்றி கொண்டான். ஜீன்ஸ் பேண்ட்டும் அழுத்தமாய் காற்றாயில் சட்டையும் அணிந்த அந்த இளைஞன் வந்து, ஐயா வணக்கமுங்க என்றான். காசி, வண்டியில ஏறு. மறுபேச்சு இல்லாமல் ஏறிக்கொண்டான். கார் புறப்பட்டு அதிக நடமாட்டம் இல்லாத சாலையில் ஓரங்கட்டி நின்றது. கீழே இறங்காமல் அப்படியே திரும்பி பேசினான் விவேக். நல்லா இருக்கியா காசி? எல்லாம் உங்க புண்ணியங்க. விவேக் அவனை உற்று பார்த்து விட்டு ஸ்டியரிங்கில் தாளம் போட்டான். ஐயா, எதுவும் காரியங்களா? ஆமா, மறுபடி அந்த யூனியன் லீடர் தகராறு பண்றானா? போன தபா வலது காலை ஒடிச்சோம், இப்போ இடது காலையும் உடைச்சு போட்டுடலாமாங்க ஐயா? அதில்ல காசி, சொல்லுங்கய்யா. கொஞ்சம் பெரிய விஷயம், தீத்து கட்டணுமா? ஆமா, செஞ்சிருவோம். கவலைய காசிக்கிட்ட விடுங்க. அந்த ஆளு தானே. இது கம்பெனி வேலை இல்லப்பா, என் சொந்த பிரச்சனை. எதா இருந்தா என்னங்க, நமக்கு துட்டு. சொல்லுங்க, தீத்துடலாம். ஒரு பொண்ணை தீக்கணும். பொட்டக்குட்டி ஐயா? வேணாங்க சாரு. 2 அதட்டினாலே ட்ரெஸ்ஸை நினச்சிக்கும். எண்ணத்துக்கு பாவம் தீத்துக்கிட்டு. இல்லப்பா, இது பெரிய பிரச்சனையாயிட்டா வாழ்க்கையே போயிடும் போலிருக்கு. நீங்க சொன்னா சரி, செஞ்சிடுறியா? சுத்தமா பண்ணி முடிச்சிடுறேன். விலாசம் பேரு தாங்க. விலாசம் இப்ப என்கிட்ட இல்ல, நாளைக்கு தரேன். காலையில ஃபோன் செய்யி, சொல்றேன். சரிங்க. என்ன கேட்குற? புதைக்கணுமா? வேணாம், போலீஸ் கண்டுபிடிக்க முடியாம சாமர்த்தியமா தீர்த்துட்டா போதும். அது இருக்குங்க 1000 வழி. எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. 14 ஆச்சு இது வரைக்கும். நீங்க சொல்ற கேஸை முடிச்சா 15. சரி, என்ன கேட்குற? 10 ரூபா கொடுங்க. பேரமெல்லாம் பேசாதீங்க. சரி, இந்தா இதுல 5 இருக்கு. மீதியே நீ முடிச்சதும் தரேன். சரிங்க. காலையில உங்க ஆபீஸ்க்கு தானே ஃபோன் பண்ணட்டும்? இல்ல, குவார்ட்டர்ஸ்க்கு. நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. உள்ளங்கையில் குறித்து கொண்டான் பால் பாயிண்ட் பேனா வாங்கி. காரை ஸ்டார்ட் செய்தான் விவேக். காசியை அவனது குப்பத்தில் விட்டுவிட்டு தன் அலுவலகம் திரும்பினான். திரும்பியதும் ஃபோன் எடுத்தான். ஹலோ, டேஷ் பத்திரிக்கையா? உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற விசுங்கிறவர்கிட்ட பேசணும் சார் என்றான். விசு எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கல சார். அவர் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். எல்லா பத்திரிகையிலையும் எழுதுவாரு. அப்படியா? அவர் விலாசம் வேணுமே. நீங்க யாரு? அவர் ஃப்ரெண்டு. மெட்ராஸ் வந்தா தொடர்பு கொள்ள சொல்லி உங்க பத்திரிகை விலாசம் தான் கொடுத்தாரு. அப்படியா? சொல்றேன், குறிச்சுக்கோங்க. குறித்து கொண்டான். ஃபோன் இல்லையா அவர் வீட்டில்? இல்லை சார். எத்தனை மணிக்கு போனால் வீட்டில் பார்க்கலாம்? சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போங்க. தேங்க்ஸ் சார். வைத்துவிட்டு கையில் இருந்த விலாசத்தை பார்த்தான். அத்தியாயம் 12. காலையில் வைத்த வர்ணப்பொடிகள் சுமந்த கோலம் கொஞ்சம்தான் கலைந்திருக்க அதன் மேல் வந்து சரியாக நின்றது காரின் முன் சக்கரம். இறங்கினான் விவேக். திண்ணையில் 2 சிறுமிகள் பொம்மை பாத்திரம், பொம்மை அடுப்பு வைத்து சமையல் செய்து கொண்டிருந்தார்கள்.
உள்ளே இருந்து மிக்ஸி இயங்கும் சத்தம். ஏமா, இதானே விசுங்கிறவர் வீடு? ஆமா, எங்க அண்ணன் தான். இருக்காரா? கொல்லை பக்கம் இருக்காரு என்று விட்டு அண்ணே என்று இங்கிருந்தே அலறிக்கொண்டு ஓடியது. சற்று நேரத்தில் கைலி பனியனில் இருந்த விசு வந்து புரியாமல் பார்த்து, நான் தான் விசு, யுவா ப்ராடக்ட்ஸுங்கிற கம்பெனி மேனேஜர்னா, உங்க கூட பேசணும், உள்ள வாங்க. உள்ளே தூளி கட்டி ஒரு குழந்தை சினுங்கி கொண்டிருந்தது. ஆளே இல்லாமல் டிரான்சிஸ்டர் பாடிக்கொண்டிருந்தது. சோஃபா முழுக்க விளையாட்டு சாமான்கள். டிரான்சிஸ்டரை அணைத்து பொருள்களை ஒதுக்கி அமரச் சொல்லி இவனும் அமர்ந்து கொண்டு, அண்ணி, குழந்தை அழுவுது, வந்து தூக்குங்க என்று விட்டு விவேக்கிடம் திரும்பி, சொல்லுங்க, என்ன சார்? போன வாரம் கேபரே ஆடுற பெண்களை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க இல்லையா? ஆமா, படிச்சேன். ரொம்ப டச்சிங்கா இருந்தது. தேங்க்ஸ். எங்க கம்பெனில சேரிட்டி ஃபண்டுன்னு ஒன்று சேர்த்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வச்சு பல நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போன வருஷம் ஊனமா இருந்த ஒருத்தருக்கு டெபாசிட் எதுவும் இல்லாம ஒரு கடை அமைச்சு கொடுத்து எங்க கம்பெனி பொருள்களை கடனா கொடுத்து அவர் தன் வாழ்க்கையை அமைச்சுக்க வழி செஞ்சோம். பரவாயில்லையே. என்ன கம்பெனி சொன்னீங்க? யுவா ப்ராடக்டர். எஸ், தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 100 ஐட்டமாவது தயாரிக்கிறீங்க இல்லையா? 145. அதே மாதிரி இந்த வருஷம் யாருக்காச்சும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தீர்மானிச்சிருந்தப்பதான் உங்க கட்டுரை படிச்சேன். அதுல சியாமலாங்கிற பொண்ணு தன் காதலன் ஏமாத்திட்டு போனப்புறம் சூழ்நிலை கெட்டு போய் கேபரே டான்ஸரா ஆனதா எழுதியிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஏஜென்சி கொடுத்தோ இல்லைன்னா படிச்சிருந்தா ஒரு வேலை போட்டு கொடுத்தோ உதவலாம்னு நினைச்சேன். நேத்து போர்டு மீட்டிங்லயும் சொன்னேன், எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. வெரி குட், நல்ல சிந்தனை சார். அந்த கட்டுரையில பொண்ணு பேர் மட்டும்தான் இருக்கு, விலாசம் எதுவும் இல்லை. அதான் உங்களை சந்திச்சு வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். அந்த சியாமலா எங்க இருக்காங்க? விசு கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் பாண்டிச்சேரியில் அந்த ஹோட்டலின் பெயரை சொல்லி தான் சந்தித்த சூழ்நிலை எல்லாவற்றையும் விவரமாக சொன்னான். ரொம்ப நன்றிங்க, நான் புறப்படட்டுமா? சார், காப்பி? பரவாயில்ல, வேணாம், வரேன். உங்க பேர் சார்? விவேக். விவேக் புறப்பட்டு காரில் ஏறி சென்ற பிறகுதான் விவேக் என்கிற பெயர் விசுவின் மனதில் நெருடியது. சமீபத்தில் விவேக் என்ற பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டேனே, யாரோ சொன்னார்களே. நகத்தை கடித்து துப்பிக்கொண்டு யோசித்தான். சட்டென்று பொறித்தட்ட தன் டைரியை எடுத்து பக்கங்கள் புரட்டினான். பாண்டிச்சேரி மேட்டர்கள் குறிப்பு எடுத்த பகுதிகளில் அவசரமாக பார்த்தான். விவேக் என்று பெயர் இருந்தது. எஸ், அந்த சியாமலாதான் சொன்னாள். இவள் வாழ்வை சிதைத்தவன் ஒரு விவேக், இப்போது செப்பனிட நினைக்கிறவனும் ஒரு விவேக். உடனே மனதில் ஒரு முள். 2 பேரும் வேறு வேறு நபர்கள் தானே. செ, உலகத்தில் எத்தனையோ விவேக்ஸ். ஆனால் ஒரு விலாசம் வாங்குவதற்காக ஒரு பெரிய கம்பெனியின் மேனேஜரே வருவாரா என்ன? யோசிக்க யோசிக்க சந்தேகம் அதிகரிக்க எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். வாயா விசு, உக்காரு, ஒரு ரோல் கழுவிட்டு வந்துடுறேன் என்றான் நந்தா. அப்புறம் கழுவு, ஒரு முக்கியமான விஷயம். ஏன் பதற? என்ன? உனக்கு யுவா ப்ராடக்ட்ஸ் தெரியுமா? சோப்பு, ஹேர் ஆயில்னு நிறைய தயாரிக்கிற கம்பெனி. அதுக்கு என்ன? கேளு, அதோட மேனேஜர் இப்போ வந்து நாம பேட்டி கண்டமே சியாமலா, அவ அட்ரஸ் வாங்கிட்டு போறான். என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க போட்டோ பார்த்துட்டு. நான் தரமாட்டேன்னுட்டேன். அந்த அர்த்தத்துல இல்ல, அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கறதுக்காக. பரவாயில்லையே, நல்ல நோக்கம். அந்த மேனேஜர் பேரு விவேக். இருக்கட்டுமே, நல்ல பேரு. முட்டாள். சியாமலா நம்மகிட்ட தன்னை ஏமாத்திட்டு போனவன் பேர் மட்டும்தான் தெரியும்னு சொன்னான். என்ன பேர் சொன்னா? விவேக்னு தான் சொன்னான். அதுக்காக விவேக்னு பேர் வச்சிருக்கிற அத்தனை பேருமே அவளை ஏமாத்திட்டு ஓடினவங்கன்னு அர்த்தமா? அதில்ல நந்தா, இந்த சின்ன விபரத்துக்கு ஒரு கம்பெனி மேனேஜரே நேர்ல வர வேண்டியதில்ல. இடரல உனக்கு? இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசமா? ஜமாய், இப்ப என்னங்கிற? ஒருவேளை இந்த விவேக் அந்த விவேக்கா இருக்கலாமோன்னு என் நினப்பு. ஒன்று செய். என்ன? கீழே போய் என் ஜாவா நிக்குது, அதை சுத்தமா தொடச்சு ஸ்டார்ட் பண்ணி நில்லு. நான் இதோ சட்டை போட்டுட்டு வந்துடுறேன். எங்க போறோம்? விக்னேஸ்வரனை பார்க்க. யார் அது? என் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு, எனக்கும் பழக்கம். அவரை எதுக்கு பார்க்கணும்? 500 ரூபாய் கைமாத்து கேட்க. விளையாடாம சொல்லு. விக்னேஸ்வரன் யுவா ப்ராடக்ட்ஸ்ல ஒரு டைரக்டர். உற்சாகமானான் விசு. விக்னேஸ்வரன் சந்தன பொட்டு வைத்திருந்தார். போதையில் இருந்தார். மூக்கு கண்ணாடியை ட்ரே மேல் கவிழ்த்து வைத்திருந்தார். சிப்ஸ் சிந்தி இருந்தது. வணக்கம் சார். வாப்பா வாப்பா, நீ நந்தா இல்ல? ஆமா சார், இவன் விசு, என் ஃப்ரெண்டு. வணக்கம், உட்காருங்க. சார், முதல்ல உங்களை நான் பாராட்டியாகணும் என்றான் விசு. எதுக்கு? வருஷம் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்வாழ்வு அமைச்சு தர்ற நல்ல காரியத்தை உங்க யுவா ப்ராடக்ட் செய்றீங்களே, அதுக்கு. புரியலையே. அப்படி என்ன செய்யறோம்? போன வருஷம் ஒரு ஊனமுற்ற இளைஞனுக்கு கடை வச்சு கொடுத்தீங்களே. இல்லையே, நீங்க தப்பா நினைச்சு பேசுறீங்க. யுவா ப்ராடக்ட்ஸ்ல தானே நீங்க டைரக்டர்? ஆமா. உங்க மேனேஜர் பேர் என்ன? விவேக். அவர் தான் சொன்னாரு, இந்த வருஷம் கூட ஒரு கேபரே டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கு வேலை போட்டு தர்றதுக்கு நேத்து போர்டு மீட்டிங்ல முடிவு செஞ்சீங்களாமே. என்ன குழப்புறீங்க நீங்க? போர்டு மீட்டிங் நடந்து 3 மாசமாச்சு. நீங்க யார்கிட்டயோ தப்பா கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விசு நந்தாவை பார்த்தான். நந்தா விசுவை பார்த்தான்.
உங்க மேனேஜர் விவேக் எப்போ உங்க கம்பெனியில சேர்ந்தாரு? 3 வருஷம் ஆச்சு. அக்கௌண்டண்டா சேர்ந்து இப்போ மேனேஜர் ஆயிட்டான். நல்ல பையன், வேலையில கெட்டிக்காரன், சாமர்த்தியமா பேசுவான். எந்த ஊருக்காரரு அவரு? திருச்சிக்கு பக்கத்துல ஏதோ கிராமம்னு சொன்னான். இன்னும் 3 நாள்ல கல்யாணம் அவனுக்கு. கல்யாணமா? எப்போ? வர 7ஆம் தேதி. இதோ ட்ரே அடியில தான் பத்திரிக்கை இருக்கு, எடுத்து பாருங்க. ஏன் அவனை பத்தி இவ்வளவு விபரமா விசாரிக்கிறீங்க? இல்ல, வந்து அவரை பத்தி தப்பா கேள்விப்பட்டேன், அதான். பத்திரிகையை எடுத்து பார்த்தான், படித்தான். கொஞ்ச நேரம் கழித்து புறப்பட்டு வெளியே வந்தார்கள். நந்தா, இவனே தாண்டா அவன். ஆமா, சுத்தமா ஊர்ஜிதமாயிடுச்சு. திருச்சி பக்கம் கிராமம், 3 வருஷம் முன்னாடி வேலையில சேர்ந்திருக்கான். ஆனாலும் 100% இவன்தான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்க கூடியவ சியாமலா தான். இவன் போட்டோவை அவகிட்ட காட்டினா பார்த்து சொல்லிடுவா. அநியாயம் இல்ல? ஒரு பொண்ணை ஆசையா பேசி அனுபவிச்சு நட்டாத்துல விட்டுட்டு இப்போ சொகுசா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறான்டா இந்த அயோக்கிய ராஸ்கல். சரி, இதுல நாம என்ன பண்ண முடியும் விசு? அந்த சியாமலாவுக்கு நியாயம் கிடைக்கணும் நந்தா. எப்படி? அந்த சியாமலாவை இவன் பொண்டாட்டியா ஏத்துக்கணும், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். கெக்கே பிக்கேன்னு பேசாத, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடத்தி காட்டலாம் நந்தா. புரியாம பேசாத விசு, ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இதுல. என்ன சிக்கல்? உன் ஐடியா என்ன? இந்த சியாமலா கிட்ட இவன் தான்னு உறுதி செஞ்சுக்கிட்டு அவளை அழைச்சிக்கிட்டு வந்து போலீஸ் துணையோட நியாயம் கேட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்க கல்யாணத்தை நடத்துறதா? ஆமா, இவளை தெரியவே தெரியாதுன்னு அவன் சாதிப்பான். என்ன செய்வ? அன்னைக்கே அந்த சியாமலா சொன்னதை நினைச்சுப்பாரு. இவன் எழுதின லவ் லெட்டர் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டா. சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எதுவும் இல்ல. எதை வச்சு நிரூபிப்ப? உறுதியாய் சொன்னான் விசு. அதுக்கு நான் ஐடியா வச்சிருக்கேன் நந்தா. இப்போ முதல் நடவடிக்கையா இவன் தானே அவன்னு நாம உறுதிப்படுத்திக்கணும் சியாமலா மூலமா. அதுக்கு இவன் போட்டோ வேணும் நமக்கு. எப்படி வாங்க போற? அவங்கிட்டயே நேரடியா வாங்கலாம். எப்படி? அவன் சுத்தின அதே ரிலை அவங்கிட்டயே திருப்பி சுத்துறேன் பாரு. வண்டியை எடு, நேரா யுவா ப்ராடக்ட்ஸ் ஆபீஸ் போ. இதை விடுறதில்ல. தெரிஞ்சு ஒரு அநியாயத்தை அனுமதிக்க கூடாது. கரெக்ட், சாதிக்கலாம் விசு. பத்திரிகைக்கும் சென்சேஷனலா ஒரு கட்டுரை கிடைக்கும். அது 2ஆம் பட்சம் நந்தா. பைக் உருமி புறப்பட்டது. அத்தியாயம் 13. யுவா ப்ராடக்ட்ஸ் அலுவலகத்தில் விவேக் இல்லை. வீட்டு விலாசம் பெற்றுக்கொண்டு வந்து நிறுத்தி அழைப்பு மணி அழுத்தி கதவு திறந்த விவேக் அதிர்ச்சியடைந்தான். வாங்க என்றான் சமாளித்து. சார், நீங்க வந்து விலாசம் வாங்கினீங்களா? ஒரு ஐடியா வந்துச்சு. இதை ஒரு பிட் மேட்டரா பத்திரிகையில போட்டுடலாம்னு. அதான் உங்க போட்டோ ஒன்று வாங்கிட்டு போகலாம்னு வந்தோம். பரவாயில்லைங்க, இதையெல்லாம் எதுக்கு பத்திரிகையில எழுதுறீங்க? வேணாங்க. அப்படி சொல்லாதீங்க, போட்டோ வேணும். என்கிட்ட இப்போ எதுவும் இல்லையே. புகழ் விரும்பாம இப்படி சொல்வீங்கன்னு தான் கையோட போட்டோகிராஃபரை அழைச்சிக்கிட்டு வந்தேன். நந்தா, சாரை எடுப்பா. வேணாம், நான் சொல்றத கேளுங்க. விவேக் மறுத்து கொண்டே இருக்க நந்தா அவனை புகைப்படம் எடுத்தான். வரோம் சார். கல்யாணமாமே உங்களுக்கு? எப்படி தெரியும்? ஆபீஸ் போயிட்டு தான் வரோம், அங்க சொன்னாங்க. ஆல் த பெஸ்ட். புறப்பட்டார்கள். அடுத்த அரை மணியில் பாண்டிச்சேரி செல்லும் பஸ்ஸில் அவர்கள் இருவரும். நந்தா, சியாமலா கிட்ட விவேக் எங்க இருக்கான், என்ன செய்யறான்ங்கிற விபரம் எல்லாம் சொல்லவே கூடாது. ஏன் மிசு? கொலைவெறியோட இருக்காப்பாவ. என்னைக்காச்சும் அவனை சந்திப்பேன் தண்டிப்பேன்னு தான் உயிரே வாழ்றேன்னு சொன்னான், நினைவில்லையா? ஆமா. ஏன் விசு, இவ்வளவு வெறுப்பு உள்ளவ அதே விவேக்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாளா என்ன? சந்தேகம்தான் நந்தா. இப்போ நாம ஈடுபட்டிருக்கிற காரியத்துல 2 நோக்கங்கள். 1, அந்த அயோக்கியன் சட்டப்படி தண்டிக்கப்பட்டாகணும். 2, ஒரு அரியா பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்தியாகணும். நள்ளிரவில் பாண்டிச்சேரி லாட்ஜ் அறையில் மூட்டைப்பூச்சி. காலை 6 மணிக்கு குறைந்த வெளிச்சம். ஹோட்டல் மேனேஜர் நினைவு வைத்திருந்தான். என்ன, மறுபடி பேட்டியா? இல்ல, சியாமலாங்கிற டான்சர் கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசணும் பர்சனலா. சியாமலாவா? உங்க சாம்ராஜ்யத்துல சிம்லா ஒருத்தி கூட எந்திரிச்சிருக்க மாட்டாளுகளே. உங்களுக்கு தான் குவார்ட்டர்ஸ் தெரியுமே, போய் பாருங்க. கச் கச் என்று பல் விளக்கி கொண்டிருந்த சியாமலா போய் துப்பி விட்டு வந்து, அட நீங்களா, என்ன என்றாள். மெல்லிய இரவு உடை. முகம் கழுவிட்டு வரீங்களா? முன் வரவேற்பறையில காத்திருக்கோம், ஒரு முக்கியமான விஷயம். வரவேற்பறையில் பித்தளையில் ஃப்ளவர் வாசஸ். எங்கேயோ ஒளிந்திருந்த ஊதுபத்தி மனம் மட்டும் அனுப்பி கொண்டிருக்க, பச்சை கார்பெட்டில் தாஜ்மஹால், ஆஸ்ட்ரேயின் மேல் ஹோட்டலின் இனிஷியல்ஸ். என்ன சார், சொல்லுங்க என்றால் வந்து. மிஸ் சியாமலா, உங்களை பத்தி அன்னைக்கு பேட்டி கண்டப்புறம் நான் எழுதின கட்டுரை படிச்சிங்களா? படித்தேன் சார். உருக்கமா எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வகையில உதவலாம்னு நாங்க தீர்மானிச்சிருக்கோம். எப்படி? சீர்கெட்டு போன உங்க வாழ்க்கையை நிமிர்த்துறதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். புரியல? விபரமா சொல்றேன். அந்த விவேக்க மறுபடி எங்கேயாவது சந்திச்சா என்ன செய்யறதா உத்தேசம்? கொலை பண்றதா இருக்கேன். விளையாட்டு இல்ல, உண்மை. கொலை செஞ்சுட்டு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிட முடியுமா? தாராளமா தப்பலாம். எப்படி? தற்கொலை பண்ணிக்குவேன் சார். வேணும்னா என் பணத்தை அரெஸ்ட் பண்ணட்டும். நான் பட்ட அவமானங்களும் வேதனைகளும் எனக்குள்ள அழியாம இருக்கு. தற்கொலை தான் என் முடிவு. அதுக்கு முன்னாடி அந்த செயல் பாக்கி இருக்கு. அப்படியா? சட்டப்படி அவர் தண்டனை அடைஞ்சா போதாதா?
சட்டம் பத்தி மறுபடி பேசாதீங்க சார். விலைக்கு வாங்கிடலாம் அதை. எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் முடியாதுங்க அது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களை ஏமாத்தின அந்த விவேக்க கண்டுபிடிச்சு சட்டம் மூலமா தண்டனை வாங்கி தரணும்னு நாங்க நினைக்கிறோம். தனிப்பட்ட முறையில பழி வாங்குறதால உங்க மனசு வேணும்னா திருப்தி அடையலாம். ஆனா வெளி உலகத்துக்கு அவன் தண்டனை அடைஞ்சது தெரியாமலே போயிடும். சட்டப்படி அவன் தண்டிக்கப்படுறப்போ பொதுமக்களுக்கும் தெரியுது. பெண்களை ஏமாத்த நினைக்கிற எத்தனையோ பேரு கலக்கம் அடைவாங்க, தப்பு செய்ய தயங்குவாங்க. சரி, இப்போ என்னை தேடி எதுக்கு வந்தீங்க? உங்க ஒத்துழைப்பு வேணும் விவேக்க சட்டப்படி மாட்ட வைக்கிறதுக்கு. முதல்ல ஆள் எங்க இருக்கானே கண்டுபிடிக்காம சட்டத்தை பத்தியும் தண்டனையை பத்தியும் பேசுறதுல என்னங்க அர்த்தம்? மௌனம். சியாமலா, இந்த போட்டோவை பாருங்க. இவன் தானே அவங்கள ஏமாத்தினது. சியாமலா திடுக்கிட்டு நெஞ்சை தொட்டு கொண்டாள். இவன்தான் அந்த அயோக்கிய ராஸ்கல். எங்க இருக்கான் சொல்லுங்க. இருங்க, பதறாதீங்க. இன்னைக்கு தேதி 5. இவனுக்கு நாளன்னைக்கு 7ஆம் தேதி கல்யாணம். என்னது கல்யாணமா? ஆமா, அதனாலதான் நாங்க அவசரப்படுறோம். இவனை கட்டிக்க போற பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணுமா இல்லையா? பாவி, ஊர்ல என்ன மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்கானோ. எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஆளையே தீத்துட்டா கல்யாணம் தானா நின்னு போயிடுது. பாத்தீங்களா, இப்பதானே சொன்னேன் சட்டப்படி நடந்துக்கலாம்னு. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இப்போ நாங்க உங்க கிராமத்துக்கு போய் சாட்சிகள் சேர்க்க போறோம். நீங்களும் விவேக்கும் பழகினதை அறிஞ்ச நபர்கள் கொஞ்சம் பேரை வேன்ல ஏத்திக்கிட்டு வரப்போறோம். மெட்ராஸ்ல நீங்க 2 பேரும் தங்கி இருந்த லாட்ஜில் பழைய ரெக்கார்ட்ஸ் புரட்டி அவன் கையெழுத்தை எடுக்க போறோம். இதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு உங்களையும் போலீஸையும் அழைச்சிக்கிட்டு நேரா கல்யாண வீட்டில் நிக்க போறோம். பிரமிப்பாய் பார்த்தால் சியாமலா. இதுக்கெல்லாம் தான் உங்க ஒத்துழைப்பு வேணும். மெட்ராஸ்ல நீங்க தங்கின லாட்ஜ் பேரு, தேதி, கிராமத்துல நீங்க காதலிச்சப்போ அதை தெரிஞ்ச நபர்கள், இதெல்லாம் நீங்க சொல்லணும். சொல்ல ஆரம்பித்தாள். அத்தியாயம் 14. அதே 5ஆம் தேதி காலை குவார்ட்டர்ஸில் விவேக் ஷேவிங்கில். டெலிஃபோன். ஹலோ, விவேக் ஹியர். காசி பேசுறேங்கய்யா. எங்கேருந்து பேசுற காசி? பொது தொலைபேசியிலேருந்து. விலாசம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. பேரு சியாமலா, கேபரே டான்ஸ் ஆடுற பொண்ணு. பாண்டிச்சேரியில சந்தோஷ்னு ஒரு நட்சத்திர ஹோட்டல், அங்கதான் டான்ஸ் ஆடுறா. அந்த ஹோட்டலோட குவார்ட்டர்ஸ்ல 6 பெண்கள் தங்கி இருக்காங்க. அதுல இவளும் ஒருத்தி. அங்க இவ பேரு சிம்லா. அழகா இருப்பா, சிவப்பு தோல், ஒத்த மூக்கு குத்தி இருப்பா. நான் விசாரிச்சுக்கிறேங்க. எப்ப போற? எப்ப போகட்டும்? இன்னைக்கே போனா கூட சரிதான். போன வச்சதுமே புறப்படுறேன். எப்ப தகவல் தர காசி? காரியம் முடிஞ்சதுமே ஃபோன் பண்றேன். சரி, ஜாக்கிரதை. காசிக்கு எச்சரிக்கையே தேவையில்லை. போனை வச்சிடுறேங்கய்யா. விவேக் வைத்து விட்டு ஷேவிங்கை தொடர கண்ணாடியில் சித்ரா தெரிய திரும்பினான். சிரிப்பாய் நின்று கொண்டிருந்தாள். போன்ல கள்ளக்கடத்தல் பண்ற பாஸ் மாதிரி ஜாக்கிரதன்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க என்றாள். எப்ப வந்த? எப்ப போற? எப்ப போறன்னு நீங்க போன்ல கேட்டுக்கிட்டு இருந்தப்போ வந்தேன். பெருமூச்சு. வா உட்காரு. ஏன் நிக்கிற? இல்ல, நான் போறேன். கடைசி நிமிஷத்துல விட்டு போன சில ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக புறப்பட்டேன். அப்படியே உங்களை பார்த்து ஒரு குட் மார்னிங் கிஸ் கொடுத்துட்டு போகலாம்னு நினைச்சேன். கமான் சித்ரா. என்ன கமான் சித்ரா? மூஞ்சி பூரா சோப்பு. இதோ ஒரே நிமிஷம். வெயிட் பண்ண நேரம் இல்ல. காலையில சீக்கிரமே எழுந்து செஞ்சுக்காததால உங்களுக்கு இன்னைக்கு பட்னி. வரேன். ஏய் நில்லு நில்லு. கார் ஸ்டார்ட் ஆகி சத்தம் கரைந்து போனது. அத்தியாயம் 15. 5ஆம் தேதி மாலை 6 மணி. 82ஆம் வருஷம் ஜூலை மாசம் 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் தங்கினாங்க. டபுள் ரூம். விவேக்னு பேர்ல தான் ரூம் எடுக்கப்பட்டிருக்கணும். அந்த லாட்ஜ் மேனேஜர் பையன் கலகலப்பாய் பேசினான், ஒத்துழைத்தான். பழைய லெட்ஜர்களை எடுத்து புரட்டினான். டீ வரவழைத்து தந்தான். இதோ. ஆமா, விவேக் திருச்சின்னு இருக்கு. விவேக்னு நல்லா புரியற மாதிரி தான் கையெழுத்தும் போட்டிருக்கான். நந்தா கேமராவை சரி செய்தான். இந்த பக்கத்தை மட்டும் அப்படியே போட்டோ எடுத்துக்கிறோம். சரிங்க. கிளிக். சார்மினார் 2 வாங்கி பற்ற வைத்து கொண்டான் காசி. பாண்டிச்சேரி பெரிய ஊர்தான் போலிருக்கே. யூனியன் டெரிட்டரி சார். யூனியன் செக்ரட்டரியா? என்ன யூனியன்? லெப்டா ரைட்டா? கடைக்காரன் சிரிப்பை அடக்கினான். சந்தோஷ் ஹோட்டல் தெரியுமா? தெரியும். எங்க இருக்கு? கடற்கரை கிட்ட. எப்படி போகணும்? நிறைய காசோட போகணும். யோ, வழி கேட்டேனா? நேரு ஸ்ட்ரீட் கடைசியில போய் கடற்கரைய பிடிங்க, அப்புறம் ரைட்ல நடங்க. பிடித்தான், நடந்தான். இடுப்பில் கத்தியை தொட்டு பார்த்து கொண்டான். ஹோட்டல் பிரமிப்பு தந்தது. ரெஸ்டாரண்டில் நிறைய இருட்டு. மசால் தோசை இருக்கா? சாரி சார், இல்ல. இங்க டான்ஸ் ஆடுற குட்டிங்க எல்லாம் எங்க தங்கி இருப்பாங்க? குவார்ட்டர்ஸ்ல. அது எங்க இருக்கு? ஹோட்டலுக்கு பின்னால. பாத்ரூமு? அதுவும் பின்னால. சப்பாத்தி இருக்கா? இருக்கு. போட்டுக்கொண்டா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம் அருகே 4 பையன்கள் பிளேட் கழுவினர். ஏன்பா, அதானா குவார்ட்டர்ஸு? ஆமா. டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எந்த குவார்ட்டர்ஸ்ல? 2ஆவதுல. போய் பார்க்கலாமா? எதுக்கு? பதில் சொல்லிடுவேன். சின்ன பையனா இருக்கியேன்னு பார்க்கறேன். சின்ன பையனா? யாரு, நானா? அதுல யார உங்களுக்கு செட் பண்ணணும் சார்? 50 ரூபா என்கிட்ட தள்ளுங்க. அட, நீ நம்மாளு. வாயா எப்படி? என்ன சார், சிம்லா தெரியுமா உனக்கு? லெஃப்ட் தொடையில மச்சம் இருக்கும் சார். அட பாவி,
ஆடுறப்போ பார்த்தது. சரி, குட்டி வருமா? வராம என்ன? எவ்வளவு? எந்த ரூமு நீங்க? ரூம் இல்ல, வெளியில அழைச்சிட்டு போய்க்கிறேன். வராது, இங்கேயே ரூமுன்னா சொல்லுங்க. அதுவும் ராத்திரி 9க்குள்ளதான். அதுக்கப்புறம் டான்ஸ் இருக்கே. ரூம் போட்டுட்டு சொல்றேன். உன் பேர் என்ன? நீலகண்டன். காசி சப்பாத்தி சாப்பிட்டு விட்டு ஹோட்டல் ரூம் போட்டுக்கொண்டான். காவேரி பாயும் கிராமத்தின் இரவு. 40 வாட்ஸ் பல்பு. கிழவியின் முகத்தில் சுருக்கங்கள். பாயின் மத்தியில் பெரிய கிழிசல். நல்லா நினைவுபடுத்தி சொல்லுங்க பாட்டி, உங்க பேரன்தானே விவேக் என்ற விசுவை நிமிர்ந்து பார்த்தாள். ஆமா, இப்போ உறவு அத்துப்போச்சு. ஏன்? காலி பயலாயிட்டான். ஊர் பூரா வம்பு. 3 வருஷம் ஆச்சு அவன் என்னை விட்டுட்டு ஓடி போய். போனப்போ கூடவே சியாமலான்னு ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போனானா? ஆமா, அப்புறம்தான் தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாடின்னு அழைச்சிட்டு போனானா? அந்த பொண்ணு பாவம். இப்போ இவங்கிட்ட சுகப்படுதோ இல்ல கஷ்டப்படுதோ. கை கழுவிட்டான் பாட்டி. கம்மநாட்டி பயமாவன் அதைத்தான் செய்வான். பாட்டி, எங்களோட புறப்பட்டு வர முடியுமா? எங்க? மெட்ராஸுக்கு. எதுக்குப்பா? உங்க பேரன் செய்ய போற ஒரு அயோக்கியத்தனத்தை தடுத்து நிப்பாட்ட. அந்த சியாமலா பொண்ண ஒரே வாரத்துல உதறிட்டான். அவ சீரழிஞ்சு போய் நிக்கிறா. இந்த நிலைமையில நாளன்னைக்கு உங்க பேரனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம். அட பாவி, நடந்து முடிஞ்சதுக்கு நாம எதுவும் செய்ய முடியாது. ஆனா பாதிக்கப்பட போற இந்த மணப்பொண்ணோட வாழ்க்கையாவது காப்பாத்தலாமே. செய்யுப்பா, உனக்கு கோடி புண்ணியம். அந்த புண்ணியத்துல நீங்களும் பங்கு போட்டுக்கலாம். எங்களோட வாங்க. சரி, வரேன். உங்களை மாதிரி இன்னும் நிறைய சாட்சிகள் திரட்ட போறோம். நாளைக்கு மத்தியானம் இங்கேருந்து வேன்ல போகலாம். கல்யாணத்தை நிறுத்தினதும் உங்களை மறுபடி பத்திரமா கொண்டாந்து விட்டுடுறோம் பாட்டி. சரிப்பா. விசுவும் நந்தாவும் வெளியேறி அடுத்து செல்லக்கண்ணி என்பவரின் வீட்டை விசாரித்தார்கள். வாயா நீலகண்டா, முதல்ல கதவை சாத்து. நீலகண்டன் வந்து சட்டையை உயர்த்தி செருகியிருந்த பிராந்தி பாட்டிலை எடுத்து வைத்தான். என்னாச்சு, புக் பண்ணிட்டியா சிம்லாவை என்றான் காசி. ஒரே ஒரு சின்ன மாற்றங்க. என்ன? சிம்லாவுக்கு பதிலா ரோசி. சிம்லா தான் வேணும். சிம்லா லீவ் போட்டிருக்குது சார். போட்டுட்டு பக்கத்தூர்ல சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்கு. எப்போ வரும்? நாளைக்கு மத்தியானம் வந்துருமா? அப்போ நாளைக்கு மத்தியானமே வச்சுக்கலாம். சரி சார். காசி பிராந்தி பாட்டிலை கையால் எடுத்தான். அத்தியாயம் 16. தேதி 6 டிசம்பர் 85. மதியம். ட்ரிங் ட்ரிங். ஹலோ என்றான் விவேக். கால் ஃப்ரம் பாண்டிச்சேரி. கொடுங்க. ஹலோ, நான் காசி பேசுறேன். என்ன ஆச்சா? இல்ல. ஏன்? காத்திருக்கேன். அந்த பொண்ணு பக்கத்தூருக்கு போயிருக்கு. அது எப்போ வந்தாலும் வந்ததும் காரியம் முடிச்சுட்டு நான் புறப்பட்டு வரேன். சரி, இதுக்கு தான் கூப்பிட்டியா? எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே. சரி, வச்சுடு. விவேக் நாளைக்கு காலையில் சத்திரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய உடைகளை பொருள்களை சூட்கேஸில் அடுக்கத் தொடங்கினான். ஏவிஎம் கல்யாண மண்டபம். அலுவலகத்தில் அந்த சிப்பந்தி, உங்களுக்கு என்ன விபரம் வேணும்? நாளைக்கு நடக்கிற கல்யாணம் யாரோடது? விஸ்வநாதன் ஒரு பிசினஸ்மேன். அவர் பையனுக்கு கல்யாணம். பையன் பேரு? இருங்க, பார்த்து சொல்றேன். அந்த பெண் பதிலுக்கு காத்திருந்தாள். ரகுநாதன்னு பேருங்க. தேங்க்ஸ். நடந்து காத்திருந்த ஆட்டோவில் ஏறினாள். அடுத்து இந்த ஏரியாவில் என்ன கல்யாண மண்டபம் இருக்கோ அங்கே போ. ஆட்டோ புறப்பட்டது. மதியம் 3 மணிக்கு திருச்சியை அடைந்தது வேன். வேன் முழுக்க 11 பேர். இப்போ நேரா பாண்டிச்சேரி. அங்க போய் சியாமலாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு மெட்ராஸ் என்றான் விசு. காலையில 7 மணிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் என்றான் நந்தா. வேன் டிரைவர் சுறுசுறுப்பாய் ஓட்டினார். அடடே, வாடி வாடி. இரவு உடையில் வரவேற்பு. வரவேற்கப்பட்டவள் கையில் ஒரு ஒட்டப்பட்ட கவர். என்ன இது? முகம் பூரா வேர்வை. விபரம் சொல்ல நேரமில்ல. எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீ. என்ன? சொல்லுமா. ஏன் எதுக்காகன்னு கேள்வி கேட்க கூடாது. கேட்கல, சொல்லு. சொன்னாள். புறப்பட்டாள். அத்தியாயம் 17. அதே 6ஆம் தேதி இரவு மணி 10. விவேக் படுக்கையில் படுத்து தூக்கம் இல்லாமல் இருந்தான். என்ன விவேக், தூக்கம் வரலையா? எனக்கும் தான் என்றாள் போனில் சித்ரா. நாளைக்கு இந்நேரம்? இதே 10 மணி 10 நிமிஷம்தான். அதில்ல சித்ரா, உங்க வீட்ல அலங்கரிக்கப்பட்ட கட்டில்ல சுகமா நான் தூங்க போறேன். தூங்க விட்டாதானே என்ன செய்வீங்களாம்? பொறுத்திருந்து பார். சி, நான் பார்க்க மாட்டேன்பா. எத்தனை மணிக்கு கல்யாண மண்டபத்துக்கு வருவ? 5:30க்கே போகணுமா? நீங்க 6 மணிக்கு அங்க இருக்க சொன்னாரு உங்க அப்பா. அப்போ 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கீங்களா? அலாரமே வைக்கல. ஏன்? தூங்குறவங்களை எழுப்பத்தானே அலாரம். எனக்கு தான் தூக்கமே வரமாட்டேங்குதே. உடனே தூக்கம் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அது சித்ரா? இழுன்னு இந்த கதையை இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காரே, இந்த ஆளோட ஏதாவது ஒரு கதையை படிங்க போதும். சீச்சி, இப்படி பேசாத. காதுல விழுந்தா நம்மளை கொலை பண்ணிடுவாரு. அப்புறம் போனை வைக்கட்டுமா? குட் நைட். குட் நைட். போனை விவேக் வைத்ததும் வாசல் அழைப்பு மணி சத்தம் கேட்டது. எழுந்து லுங்கியை திருத்தமாய் கட்டிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்து ஹாலை கடந்து வாசல் கதவை திறந்தான். மின்சார அதிர்ச்சி. வணக்கம் என்றாள் சியாமலா. எச்சில் விழுங்கினான். நான் உள்ள வரலாமா சார் என்று வந்தாள். அவளாக கதவை சாத்தினாள். அவனை நேராக பார்த்தாள். அப்புறம் சௌக்கியமா சார்? நீ கடைசியா நான் பார்த்தப்போ நல்லா தானே பேசுனீங்க.
எப்பையிலிருந்து உங்களுக்கு திக்குவாய் வந்துச்சு? எப்படி வந்த நீ என்றான் கடுமையாய். ஆட்டோவில் மீட்டருக்கு மேல 2 ரூபா. எதுக்கு வந்த? என்ன கேள்வி இது? என் அன்பான காதலனுக்கு விடிஞ்சா கல்யாணம். எதுக்கு வருவாங்க? கல்யாணத்துல கலந்துக்கதான். எப்படி தெரியும் உனக்கு? அவ்வளவு ரகசியமா அது? தெரிஞ்சது கொஞ்சம், விசாரிச்சது கொஞ்சம். வந்து சேர்ந்துட்டேன். என் ஆசை அத்தானுக்கு 7ஆம் தேதி மெட்ராஸ்ல கல்யாணம்னு தெரியும். காலையில இருந்து ஒரு மண்டபம் விடாம விசாரிச்சு, அப்புறம் கம்பெனி விலாசத்துல வீட்டு விலாசம் விசாரிச்சு, ஒரே அலைச்சல். ஒரு கப்பு ஹார்லிக்ஸ் கிடைக்குமா விவேக்? சியாமலா இயல்பாக சோஃபாவில் அமர்ந்தாள். விவேக்கின் இதயம் திடும் திடும் என்று உரக்க பேசியது. என்னவோ நோக்கத்தோடு வந்திருக்கிறாள். இவளை ஒழித்து கட்ட அங்கே ஆள் அனுப்பினாள். சரியாக இங்கே வந்து நிற்கிறாள். மாபெரும் வில்லங்கம். காலையில் கல்யாணம் நடந்தாக வேண்டும். இவளை எப்படியும் சமாளித்தாக வேண்டும். எப்படியும். விவேக் அவள் எதிரில் அமர்ந்தான். சியாமலா, வளவலன்னு பழசையெல்லாம் பேச வேணாம், சுருக்கமா வச்சுக்கலாம். அப்போ ஒரு சபலம் உன்னை அழைச்சிட்டு வந்தேன், நீயும் சம்மதிச்ச. தப்பு நடந்து போச்சு. நீ வேற பாதையில போயிட்ட, நான் வேற பாதையில வந்துட்டேன். இப்போ 2 பேருமே முரண்பட்ட நிலையில இருக்கோம். இப்போ நீ வந்திருக்கிற நோக்கம் என்ன? அதான் சொன்னேனே, கல்யாணத்துல கலந்துக்கலாம்னு. பொய், அதில்ல உன் நோக்கம். அதில்லன்னா வேற என்ன? என்ன பழிவாங்க நினைச்சு வந்திருக்க. சரி, அப்படியே வச்சுக்கலாமே. பழி வாங்கறதுக்கு என்கிட்ட காரணம் இருக்கு. பழி வாங்கப்படுறதுக்கு நீ தகுதியா இருக்க. என்ன செய்யலாம் சொல்லு. பணம் எதிர்பார்க்கிறியா சியாமலா? இல்ல, உன் உயிர் தரியா? முறைத்தான். அவளை அவசரமாக ஆராய்ந்தான். பயப்பட வேணாம், என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. அசிங்கமான அமைதி. வெளியே லேசாய் தூறல். உயிர் போறதுனால பிரயோஜனம் இல்ல. நீ என்ன பண்ற? கல்யாணத்தை நிறுத்த சொல்ற. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து செஞ்ச தப்புக்கு சரண்டர் ஆயிடுற. சொல்றியா? நான் ஏன் சரணடையணும்? அப்போ இதே நியாயத்தை நாளைக்கு கல்யாண மண்டபத்துல வச்சு எல்லாரையும் கேட்கலாம். உன் மாமனார், உன் எதிர்கால பொண்டாட்டி எல்லார்கிட்டையும் நடந்த சமாச்சாரத்தை சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? நேரமாச்சு, நீ போய் தூங்கு. நான் இப்படியே சோஃபால படுத்துக்கிறேன். காலையில மண்டபத்துல பேசிக்கலாம் எல்லாம். விவேக்கின் நெற்றி நரம்புகள் அசைந்தன. தூறல் வலிமையடைந்து வெளியே மழை. உள்ளுக்குள்ளே அந்த எண்ணம் வளர்ந்து வளர்ந்து வளர சடாரென்று உள்ளறைக்கு போனான். மழை வேகம் அடைந்தது. திரும்பி வந்தான், கையில் கத்தியுடன், முதுகு பக்கம் வைத்துக்கொண்டு. சியாமலா, உன்னை நாளை காலையில வரைக்கும் விட்டு வச்சாதானே நீ நியாயம் கேட்ப? தாமதிக்காமல் பாய்ந்தான். ஏகப்பட்ட சத்தத்துடன் மழை. வயிற்றிலிருந்து ஹாலின் தரையில் பீச்சி அடித்தது ரத்தம். தரையில் துவண்டு விழுந்த சியாமலா வலியை மீறி சொன்னாள். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். தலை தோய்ந்து விழும் முன் சிரித்த மாதிரி இருந்தது. இன்னும் மழை மழை. அத்தியாயம் 18. 7 டிசம்பர் 85 காலை 6 மணி. அந்த சின்ன கிராமத்தை சுற்றிலும் வெள்ளம் போருக்கு புறப்பட்ட படை வீரர்களாய் தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்க, உடைந்து போயிருந்த பாலத்தின் அருகில் அந்த வேன். அருகே கவலையாய் விசுவும் நந்தாவும். இப்ப என்ன பண்றது நந்தா? எனக்கும் ஒன்னும் புரியலையே விசு. இந்த கிராமம் ஒரு தீவு மாதிரி ஆயிடுச்சு. வெள்ளம் வடிஞ்சாதான் பயணம் தொடரலாம். மணி இப்பவே 6. வெள்ளம் எப்போ வடிகிறது? எப்போ மெட்ராஸ் போறது? கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் விசு. 5 மணி நேரமா இங்கேயே நிக்கிறோமே. கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறது? புரியலையே. கவலையாய் வெள்ளத்தை பார்த்தார்கள். சென்னை ஆபர்ட்ஸ்பரி கல்யாண மண்டபம். விவேக் கையில் கொடையுடன், பையுடன், ஆள் இலைகளுடன். காசி யாத்திரை. கார்கள் வந்து கொண்டே இருந்தன. நாற்காலிகள் நிரம்பிக் கொண்டே இருந்தன. கேமராக்களும் வீடியோ கேமராவும் ரொம்ப விபரமாய் செயல்பட்டு கொண்டிருக்க விவேக் கவலைப்பட்டான். சை, இந்த சடங்குகள் எப்போது முடியும்? தாலி கட்டும் தருணமே, உடனே வா. கட்டிவிட்டால் அதன் பிறகு எத்தனை பெரிய பிரச்சனையாய் இருந்தாலும் மாமனார் பார்த்து கொள்வார். பணம் ஒன்றை வைத்துக்கொண்டு எதையும் சமாளிக்கலாம். சை, நான் ஏன் புலம்புகிறேன்? எந்த பிரச்சனையும் வராது. வரவேண்டிய ஒரே பிரச்சனை சியாமலா. அவளை நேற்றிரவு தீர்த்தாகிவிட்டது. இப்போது வீட்டின் கொல்லைப்புறத்தில் இருக்கும் உபயோகத்தில் இல்லாத மரப்பலகைகள் போட்டு மூடப்பட்டுள்ள பாலும் கிணற்றுக்குள் பிணமாய் நீந்தி கொண்டிருக்கிறாள். இரவு முழுதும் செயல்பட்டு ஹாலை சுத்தம் செய்தாகிவிட்டது. கல்யாணம் முடிந்ததும் காசியை தொடர்பு கொண்டு பிணத்தை அப்புறப்படுத்த செய்துவிட்டால் பிரச்சனை ஓவர். காலையில் சித்ராவுடன் சிங்கப்பூர். மடைய நாட்டம் எதற்காக நான் பதறுகிறேன்? சடங்குகள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருந்தன. மணமேடையில் இப்போது விவேக்கும் சித்ராவும். என்ன விவேக், ஏன் உம்முன்னே இருக்கீங்க என்றாள் கிசுகிசுப்பாய். ஒண்ணுமில்லையே என்று வாட்சை பார்த்தான். மணி 10:15. ஐயரை முறைத்தான். தாலி தட்டில் வைத்து ஆசீர்வாதத்திற்கு சென்று கொண்டிருந்தது. நாதஸ்வரமும் மேளமும் காதுகளை நிரப்பிக் கொண்டிருந்தன. முகூர்த்த நேரம் முடிய போகுது, தாலியை கொண்டாங்க. உற்சாகமடைந்தான் விவேக். மண்டப வாசலில் வந்து நின்றது போலீஸ் ஜீப். இன்ஸ்பெக்டர், 4 கான்ஸ்டபிள்கள் உள்ளே வர பதட்டம் தொற்றியது இவனை. சபை முழுக்க திரும்பி பார்த்தது. இன்ஸ்பெக்டர் நேராய் மேடைக்கு வந்தார். மிஸ்டர் விவேக், கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஏன் சார்? பெருசா ஒண்ணும் இல்ல, உங்களை கைது பண்ணணும். இதைத்தான் அரெஸ்ட் வாரண்ட்னு சொல்லுவாங்க.
மாஜிஸ்ட்ரேட் கையெழுத்து இருக்கான்னு பாத்துக்கங்க. உங்க வீட்டு கிணத்துல சியாமலாவை எங்க நாய்கள் மோந்து பார்த்துருச்சு. புத்திசாலி பொண்ணு அந்த சியாமலா. காலையில 6 மணிக்குள்ள நான் திரும்பலன்னா இந்த கவரை எங்ககிட்ட சேர்த்துற சொல்லி தன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கா. அந்த கவரில் எல்லா விவரமும் இருக்கு. நீங்க விரும்பினா இங்கேயே சத்தமா படிச்சு காட்டலாம். மாலையை கலற்றி விட்டு எழுந்தான் விவேக். முற்றும்.